சரி, ஒரு சிறிய தடங்கள் அதில் ஒளிப்பதிவு நடைபெற்றாலும் ஒளிப்பதிவு நடைபெறவில்லை என்கிற அடிப்படையில் நான் முன்னுள்ள காணொளியில் அமைதியாக நகர்ந்த சில விடயங்களை மீள பேசுகிறேன். கடந்த செயலமர்வில் நாங்கள் கற்றுக்கொண்ட விடயங்கள் என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் இதில் நான் காட்டியிருக்கக்கூடிய இவ்வளவு தலைப்புகளையும் நாங்கள் பேசியிருக்கிறோம் என்று கருதுகிறேன். சரிதானே? இந்த விடயங்கள் தொடர்பாக எளிமையான ஒரு சுருக்கத்தை பேசிய பின்னர் நாங்கள் தொடர்ந்து பேசலாம். முதலாவது விடயமாக நாங்கள் வேலை பகுப்பாய்வு அல்லது தொழில் பகுப்பாய்வு என்றால் என்ன என்பது தொடர்பாக பேசியிருந்தோம். இப்போ வேலை பகுப்பாய்வு என்பதை விவரிக்கிற போது அது ஒரு வேலையை பற்றிய தகவல் சேகரிக்கும் செயல்முறை. இன்னொரு விதமாக சொன்னால் அது ஒரு வேலையினுடைய உடற்கூற்றியல் அனட்டனமி என்று சொல்லியிருக்கு. அது நடந்து கொண்டிருக்கிற வேலைகளின் மீது செய்யப்படுவதாக இருக்கும். இன்னும் அழகாக சொன்னால் முழுமையாக உள்ளடக்கி அதை பேசுவதாக இருந்தால் வேலை பகுப்பாய்வு என்பது வேலைகள் பற்றிய தகவல்களை பெறுவதற்கான ஒரு செயல்முறை. தொழில் செய்பவர் அல்லது தொழிலாளி தொழிலை தன்வசம் வைத்திருப்பவர் என்ன செய்கிறார், அதை எப்படி செய்கிறார், ஏன் செய்கிறார் என்கிற வினாக்களுக்கான விடைகளை தேடுவதோடு அந்த விடயத்தை செய்வதற்காக வேண்டப்படுகிற கல்வி தகுதி, திறன்கள், அனுபவம், பயிற்சி, ஏனைய வேலைகளோடு குறித்த வேலைக்கு இருக்கக்கூடிய உறவு, அதற்கான பௌதீக தேவைப்பாடுகள் மற்றும் வேலை சூழ்நிலைகள் போன்ற விடயங்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக வேலை பகுப்பாய்வு என்பதனை நாங்கள் பார்த்துக்கொண்டோம். வேலை பகுப்பாய்வினை 2 கூறுகளாக பிரித்திருந்தோம். ஒன்று வேலை விவரம், இரண்டாவது வேலை விவர குறிப்பு. ஒன்று வேலை விவரம், இரண்டாவது வேலை விவர குறிப்பு என்பதாக பார்த்தோம். வேலை விவரம் என்பது வேலையை பற்றியது, வேலை விவர குறிப்பு என்பது அதை செய்கின்ற நபரை பற்றியதாக இருக்கும் என்று பார்த்திருந்தோம். வேலை விவர குறிப்பு, அதற்கு முன்பாக வேலை விவரம். வேலை விவரம் என்பது வேலை விவரணம், வேலை விவரணம், வேலை விவரம் என்கிற பெயர்களில் அழைக்கப்படும். வேலை விவரம் என்பது விவரம் எனவும் விவரணம் விவரணம் என்றும் அழைக்கப்படும். எப்படி இருந்தாலும் அதுக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்கிறது பெயர். சரிதானே? இது வேலையை பற்றியதாக இருக்கும். முதல்ல நாங்கள் சொன்ன தொழில் பகுப்பாய்வு ஜாப் அனலைசிஸ் என்கிறது 2 பிரிவாக பிரிக்கிறோம். ஒன்று வேலை விவரணம், இரண்டாவது வேலை விவர குறிப்பு அல்லது வேலை விவர கூற்று. அதை தொழில் வரையறை என்று சொல்லுகிறார்கள். ஜாப் ஸ்பெசிபிகேஷன் என்பதை தொழில் வரையறை என்பதாகவும் சொல்லுகிறார். இந்த வேலை விவரம் என்பதற்குள்ள அடங்குகிற விடயத்தை புரிந்து கொண்டால் எங்களுக்கு தெரியும், ஒரு வேலையில செய்ய வேண்டிய கருமங்கள், செயற்பாடுகள், கடமைகள், பொறுப்புகள், மற்ற வேலைகளோடு அதற்கு இருக்கக்கூடிய உறவுகள், வேண்டப்படுகின்ற உபகரணங்கள், கருவிகள், இயந்திரங்கள், மேற்பார்வையினுடைய தன்மை, வேலை சூழ்நிலைகள் மற்றும் வேலையினுடைய ஆபத்துக்கள் போன்ற பல்வேறு விடயங்களை இது விளக்குகிறது என்பதாக பேசியிருந்தோம். அடுத்ததாக வேலை விவரத்தின் நோக்கங்கள் அல்லது வேலை விவரணத்தினுடைய நோக்கங்கள் எவை? வேலைகளை தரப்படுத்துவதும் வகைப்படுத்துவதும், புதிய ஊழியர்களுக்கான வேலை வாய்ப்பு மற்றும் நோக்க நிலைகளை வழங்குவது, பதவி உயர்வுகள், இடமாற்றங்களை வழங்குறது, இது போன்ற விடயங்களை சொல்லியிருந்தால் கடந்த காணொலியை முழுமையாக பார்த்துக்கொள்ளும். வேலை விவர குறிப்பு என்பது இது வேலையின் மீது கவனம் செலுத்துவதில்லை, வேலை புரிகின்ற நபரின் மீது கவனம் செலுத்துகிறது. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்கிறது வேலையின் மீது கவனம் செலுத்துகிறது. ஜாப் ஸ்பெசிபிகேஷன் அதாவது வேலை விவர குறிப்பு அல்லது தொழில் வரையறை என்று இதை சொல்லுகிறார்கள். லிமிட்டேஷன் அல்ல, இங்க ஸ்பெசிபிகேஷன் என்கிறத வரையறை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். தொழில் வரையறை என்று இது வேலை செய்யும் நபர் பற்றியது. அதாவது குறித்த வேலையை செய்வதற்கு வேலை விவரணத்தினால் காட்டப்படுகிற விடயம் வேலையோடு சம்பந்தப்பட்டது. வேலை விவர குறிப்பு என்பது அந்த வேலையை செய்வதற்கு தேவைப்படுகின்ற உடல் சார்ந்த திறன்கள், அறிவு சார்ந்த திறன்கள், அனுபவம், வேலையை திறம்பட செய்வதற்கான அவருக்கு இருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்புகள் மற்றும் பண்புக்கூறுகள்
இன்னொரு வகையில சொன்னால், கொடுக்கப்பட்ட வேலையை செய்வதற்கு அந்த பதவியில இருப்பவரிடம் இருக்க வேண்டிய குறைந்தபட்ச அளவிலான தகுதிகள் எது என்பது பற்றி அறிக்கையிடுவது என்பது அழகாக நாங்கள் சொல்லியிருந்தோம். சரிதானே? அப்போ வேலை பகுப்பாய்வின் பயன்பாடுகள் என்ன? இரண்டையும் சேர்த்துத்தான் சொல்லுகிறோம். வேலை விவரணம், வேலை விவரக்கூற்று அல்லது வேலை வரையறை, இரண்டினுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன், ஜாப் ஸ்பெசிபிகேஷன் என்பது ஜாப் அனலைசிஸினுடைய ரெண்டு கூறுகள். இப்ப நாங்கள் பார்க்கிறது ஜாப் அனலைசிஸ், வேலை பகுப்பாய்வின் பயன்பாடுகள் என்ன என்பது தொடர்பாக பார்த்திருந்தோம். அதற்கு பின்பாக வேலை விவரணம், ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல உள்ளடங்குகிற விடயங்களவை என்பதை பற்றி பேசியிருந்தோம். இரண்டாவது தொழில் வரையறை அல்லது தொழில் விவர கூற்று என்பதில் உள்ளடங்குகிற விடயங்கள் எவை என்பது தொடர்பாக பார்த்திருந்தோம். வேலை பகுப்பாய்வு செயல்முறை, ஜாப் அனலைசிஸ் இந்த ப்ரோசஸ் என்ன என்று சொல்லி பார்த்திருந்தோம். வேலை பகுப்பாய்வினுடைய செயல்முறைகள் எவை என்பது தொடர்பாக நாங்கள் பார்த்திருந்த நாங்கள் வேலை பகுப்பாய்வு தொடர்பாக வேலை பகுப்பாய்வை மேற்கொள்வதற்கான தரவு சேகரிக்கும் முறைகள், எவ்வகையான தரவு சேகரிக்கும் முறைகள் இருக்கிறது. நேர்காணல், வினாக்கொத்து, செக்லிஸ்ட் என்று சொன்னாங்க, செவ்வை பட்டியல்கள் அல்லது சரிபார்க்கும் பட்டியல்கள், முக்கியமான சம்பவங்கள் பற்றிய பகுப்பாய்வு, நாட்குறிப்புகள் மற்றும் பதிவேடுகளின் பதிவுகள் என்பவற்றை ஆராய்தல், தொழில்நுட்ப மாநாடு என்கிற முறைகளுக்கு ஊடாக வேலை பகுப்பாய்வு என்பது செய்யப்படுகிறது பற்றி நான் உங்களோடு பேசியிருந்தேன். வேலை பகுப்பாய்விற்கும் மொத்த தர முகாமைத்துவத்திற்கும், டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் TQM என்று சொல்லி பார்க்கிறாங்க. வேலை பகுப்பாய்விற்கும் மொத்த தர முகாமைத்துவத்திற்கும் இடையிலான வேறுபாடுகள் அவை. வேலை பகுப்பாய்விலிருந்து மொத்த தர முகாமைத்துவம் எவ்வகையில் முதன்மை பெறுகிறது என்பது தொடர்பாக அந்த விடயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி தந்திருந்தேன். வேலை பகுப்பாய்வில் எதிர்நோக்கப்படக்கூடிய சிக்கல்கள் எவை என்கிறதுல ஒரு 4 வகையான முக்கியமான சிக்கல்கள் சொல்லி தந்துட்டு அடுத்ததாக வேலை மதிப்பீடு என்பதுக்குள்ள போயிருந்தாங்க. சரிதானே? இரண்டாவது முக்கியமாக ஜாப் இவாலுவேஷன் கன்செப்ட். ஜாப் இவாலுவேஷன் கன்செப்ட் என்ற வேலையை மதிப்பிடுவது. இந்த வேலையை மதிப்பிடுதல் என்பது இன்னொரு விதமாக சொல்லப்படுது தொழில் மதிப்பீடு. வேலை மதிப்பீடு என்கிறது தொழில் மதிப்பீடு என்பதாகவும் அதை சொல்லுது. சரிதான? வேலை மதிப்பீடு அல்லது தொழில் மதிப்பீடு. இன்னொன்று சொல்லுகிறார்கள், அதை வேலை பெறுமதியிடல், தொழில் பெறுமதியிடல். இந்த வேலை பெறுமதியிடல், தொழில் பெறுமதியிடல், வேலை மதிப்பீடு, தொழில் மதிப்பீடு எப்படி வந்தாலும் ஜாப் இவாலுவேஷன் என்கிறத நீங்க பார்த்துக்கொள்ள வேணும். இந்த ஜாப் இவாலுவேஷன் என்றா என்ன என்று கேட்டால், மேலே சொல்லப்பட்டது வேலை பகுப்பாய்வு என்கிறது வேலைகளை பற்றி தான் ஆராயும். அதுவும் 2 விதமாக. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்றது வேலையின் பண்புகளை ஆராய்கிறது. ஜாப் ஸ்பெசிபிகேஷன் என்கிறது வேலை செய்பவருடைய பண்புகளை ஆராய்கிறது. இது வேலையின் தரத்தினை ஆராய்கிறது. எந்த வேலை முக்கியத்துவம் கூடினது, எந்த வேலை முக்கியத்துவம் குறைந்தது, அல்லது எந்த வேலை பெறுமதியானது, எந்த வேலை பெறுமதி குறைந்தது என்று சொல்லி வேலையை தரப்படுத்துவது இதனுடைய வேலை ஜாப் இவாலுவேஷன் என்கிறது. அப்ப இது பல்வேறு விதமாக நடைபெறுகிறது. ஆனால் அங்க நடைபெறுகிற எல்லா வேலைகளையும் ஆராய்ந்து, இது ஆட்களை பற்றி ஆராய்வதில்லை, வேலை செய்கிற ஆட்களை பற்றி எல்லாம் ஆராயாது. வேலை தொடங்குவதற்கு முன்பாகவே அந்த வேலையை பற்றி ஆராய். வேலை தொடங்குறதுக்கு முதலே, வேலை ஒருத்தர்கிட்ட கொடுக்கறதுக்கு முதலே இது ஆராய். எப்படி அது வேலை ஆராய்கிறது என்றால், அந்த அங்க செய்யப்பட வேண்டிய வேலைகள் என்ன, அதுல இருக்கிற கடினத்தன்மை என்ன, ஆபத்துக்கள் என்ன, இதுக்கு தேவையான தகுதி என்ன, அந்த நிறுவனத்தின் நோக்கத்தோடு இது எப்படி தொடர்படுது, இப்படி எல்லா விதத்திலையும் ஆராய்ந்து வரிசைப்படுத்தும் மிக முக்கியமான வேலையை முதலாவது ரேங்கில் கொண்டு வச்சுட்டு, இது வெவ்வேறு விதமாக ரேங்க் பண்ணது அது வேற. சரிதானே? தரப்படுத்துறதுக்கு பல்வேறு விதமான முறைகள் இருக்கு. ரேங்க் பண்ணும், கிரேடிங்ஸ் கொடுக்கும், அதுக்கு பாயிண்ட் மெத்தட் போடுறது, மற்றது ஃபேக்டர் காம்போசிஷன் மெத்தட் என்று சொல்லி காரணி ஒப்பீட்டு முறை எல்லாம் இருக்கு. நான் அது சம்பந்தமா பிறகு சொல்றேன்.
ஆனால் இது இந்த வேலை என்னென்றால் இது அங்க இருக்கக்கூடிய வேலைகள்ல எந்த வேலை கடினமானது அல்லது எந்த வேலை எல்லாராலும் செய்ய இயலாது, எந்த வேலை பெறுமதியானது, எந்த வேலை மிகவும் பெறுமதியானதாக இருக்கும் என்று சொல்லி பார்த்து மிக பெறுமதியான வேலையை முன்னுக்கு வைக்கும். இப்படியே அதை ஒழுங்குபடுத்தி கொடுக்கும். இப்படி ஒழுங்குபடுத்துவதன் மூலமாக செய்யப்படுகிற வேலை என்ன, நோக்கம் என்ன, இதன் நன்மை என்ன? அதன் நோக்கம், இந்த தொழிலை மதிப்பீடு செய்வதனுடைய நோக்கம் ஒரு சம்பள கட்டமைப்பை தயாரிப்பது. தொழில் மதிப்பீடு செய்வதனுடைய நோக்கமாக இருக்கிறது ஒரு சம்பள கட்டமைப்பை தயாரிப்பது. அதாவது அந்த வேலைகளுக்கு இடையில ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சம்பள வேறுபாட்டை உண்டாக்கி கொள்வது. மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வேலைக்கு கூடுதலான சம்பளம், மிகவும் முக்கியத்துவம் குறைஞ்சு குறைஞ்சு கொண்டு போகிறீர்கள், அதுக்கு சம்பளம் குறைஞ்சு கொண்டு போகிறது. அல்லது பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற வேலைக்கு சம்பளத்தை கூட கொடுக்குற, பொறுப்புகள் குறைய இருக்கிறதுக்கு சம்பளத்தை குறைவாக கொடுப்பது, சம்பள கட்டமைப்பை தீர்மானிப்பது தான் இது நோக்கம். நான் இன்னொன்று சொல்லி தந்தேன், நான் இந்த தொழில் மதிப்பீடு கட்டாயமானது இல்லை, சரிதானே? இது கட்டாயமானது இல்லை. இந்த தொழில் மதிப்பீடு என்கிற இடத்துல வைத்துக்கொண்டு கடந்த செயலமர்களை பேசியதற்கு மேலதிகமாக சில விடயங்களை சொல்லுகிறேன். தொழில் மதிப்பீட்டினுடைய முக்கியத்துவம் என்ன, அல்லது தொழில் மதிப்பீட்டினுடைய நன்மைகளவை என்று சொல்லி கேட்கலாம், சரிதானே? தொழில் மதிப்பீட்டினுடைய முக்கியத்துவம் என்ன, தொழில் மதிப்பீட்டினுடைய நன்மைகள் எவை? சம்பள கட்டமைப்பை தீர்மானிப்பதற்கு உதவும். இது ஒரு நீங்க சொல்லுவீங்க தானே, சேலரி கோட் என்று சொல்லு, சம்பள குறியீடு அல்லது ஒரு சேலரி ஷெடியூல் உண்டு, சரிதானே? அப்படி ஒன்று தயாரிக்கிறதுக்கு இது உதவும். யார் யாருக்கு எந்தெந்த அளவு சம்பளம் என்று சொல்லி, அப்போ சம்பள கட்டமைப்பை தயாரிப்பதற்கு உதவும். அதுபோல ஆட்சேர்ப்பு செய்வது, பயிற்சி அளித்தல், முறைமைகளை இலகுபடுத்தும், செயல்திறனை அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கிறது போன்ற விடயங்களுக்கு இது உதவி அளிக்கிறதாக இருக்கும். சம்பளம் தொடர்பில் ஊழியர்களுக்கு இடையில ஏற்படுகிற கருத்து வேறுபாடுகளை இலகுவாக தீர்த்து கொள்வதற்கு இது உதவியாக இருக்கும். அவர்களுக்கு அந்த வேலையினுடைய தன்மை தொடர்பில் விவரிக்க முடியும். சம்பள வேறு தொடர்பாக ஆராய்ந்து தீர்மானம் எடுப்பதற்கு முகாமைத்துவத்துக்கு இது உதவி செய்யும். தொழில்களினுடைய தரத்தை பாதுகாக்க உதவும். தொழில் கவர்ச்சியை ஏற்படுத்தும். இப்போ சில பேர் சில சேவைக்கு போகணும், நாங்கள் இப்போ எம்எஸ்ஓ சுப்ராவுக்கு போகணும், எஸ்எல்ஏஸுக்கு போகணும் என்று படிக்கிறதுக்கு காரணம் தொழில் கவர்ச்சி. அந்த தொழிலில் இருக்கக்கூடிய அதற்குரிய கிரேடிங், சரிதானே, அதற்குரிய அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளும், தொழில் தொடர்பான ஏற்றுக்கொள்ளும். அப்போ தொழில் கவர்ச்சியை ஏற்படுத்தும். செயல்திறனை மதிப்பீடு செய்வதற்கு உதவும். இந்த வகையில் சொல்லுது. இந்த தொழில் மதிப்பீட்டு முறையில முக்கியமாக என்னென்ன காரணிகளை நீங்க பார்க்கணும். தொழிலை மதிப்பீடு செய்கிற போது, தொழிலினுடைய பெறுமதியை பார்க்கிற போது, அந்த தொழிலுக்கு தேவையான காரணங்கள் அதை வச்சுக்கொண்டுதான் தொழிலை நீங்கள் கிரியேட் பண்ணலாம், முக்கியத்துவப்படுத்தலாம், ரேங்க் பண்ணலாம் அல்லது கிரியேட் பண்ணலாம், சரிதானே? ஒன்று வேண்டப்படுகிற திறன்கள். திறன்கள் அதிகமாக அல்லது அபூர்வமான திறன்கள் வேண்டப்பட்டால் அதுக்கு கொஞ்சம் முன்னுரிமை, அதுக்கு அதிக சம்பளம் கொடுக்கிறது. ஏன்னா பலரிடம் இல்லாத திறன்கள் இருந்தால், அப்போ முதலாவது வேண்டப்படுகின்ற திறன்கள், உடல் உள ரீதியான திறன்கள், அதுல தொழில்நுட்ப திறன்கள், நிபுணத்துவ திறன்கள், மொழிசார் திறன்கள் போன்ற பல்வேறு விடயங்கள், வன் திறன்கள், மென் திறன்கள் என்றெல்லாம் அதை வகைப்படுத்துவோம். திறன்கள், தொழிலுக்கு வேண்டப்படுகின்ற உடல் உள ரீதியான வன்திறன்கள், மென்திறன்கள். இரண்டாவது கல்வி தகமை. மூன்று அனுபவம் மற்றும் பயிற்சி. அனுபவம் மற்றும் பயிற்சி. நான்கு மேற்கொள்ள வேண்டிய செயற்பாடுகள் மற்றும் அவற்றின் கடினத்தன்மை. மேற்கொள்ள வேண்டிய செயற்பாடுகள் மற்றும் அவற்றின் தன்மை. ஐந்தாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொறுப்பு அல்லது வகை கூறும் தன்மை. வகை கூறும் பொறுப்பு என்று சொல்லலாம், அல்லது பொறுப்பு, வகை கூறும் தன்மை. வேலையை நிறைவேற்றுவதற்கான வேலை சூழல் மற்றும் வேலையோடு தொடர்புடைய நிபந்தனைகள். மேற்பார்வைக்கான தேவை.
அது எவ்வளவு தூரம் மேற்பார்வை செய்யப்பட வேண்டும் என்பது தொடர்பாக. அப்ப இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு தொழில் மதிப்பீடு ஒன்று மேற்கொள்ளப்படலாம். ஜாப் இவாலுவேஷன் என்று சொல்லி சொல்றோம். தொழில் மதிப்பீடு, ஜாப் இவாலுவேஷன் என்றது தொழில் மதிப்பு. தொழில் மதிப்பீடு செய்வதற்கான முறைகள் எவை என்று கேட்டார். இப்ப தொழில் மதிப்பீடு என்றால் என்ன என்று பார்த்தாச்சு. கடந்த சேலமருளம் அதை பற்றி சொல்லி இருக்கிறேன். இப்போ தொழில் மதிப்பீட்டினுடைய நன்மைகள் என்ன, அல்லது தொழில் மதிப்பீடு ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது, தொழில் மதிப்பீட்டின் குறிக்கோள்களை இப்படி எல்லாம் கேட்கப்பட்டாலும் நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். அடுத்தது, தொழில் மதிப்பீட்டின் போது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய காரணிகள் எவை, அல்லது தொழிலை மதிப்பிடுதல் தொடர்பாக கையாளப்படும் அளவுகோல்கள் எவை என்று கேட்கலாம். இப்படி கேட்டா நீங்க சொல்லி. அடுத்தது, தொழில் மதிப்பீட்டு முறைகள். தொழில் மதிப்பீட்டு முறைகள் இந்த தொழில் மதிப்பீட்டு முறை என்கிறத 4 விதமாக சொல்லலாம். ஒன்று, வரிசைப்படுத்தல் முறை. வரிசைப்படுத்தும் முறை இது ரேங்கிங் மெத்தட் என்று சொல்ற. ரேங்க், ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க் என்று சொல்லுவோம் தானே, ரேங்க், ரேங்கிங் மெத்தட். இங்கு தொழிலின் முக்கியத்துவத்துக்கு ஏற்ற விதமாக அது வரிசைப்படுத்தப்படுகிறது. ரேங்கிங் மெத்தட் என்றது தொழிலின் முக்கியத்துவத்துக்கு ஏற்ற வகையில எது முக்கியமான வேலையோ அதை முதலாவதாக வைப்பார்கள், மிக முக்கியமானது என்கிற அடிப்படை. இரண்டாவது, கிரேடிங் மெத்தட். சரிதானே, கிரேடிங் மெத்தட் என்று சொல்றது. கிரேடிங் மெத்தட்னா அங்க முக்கியத்துவத்தை பார்த்தது. இப்ப முக்கியத்துவம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அலுவலகத்துல சில வேலையில கழிவகற்றல் அல்லது பராமரிப்பு முக்கியமான வேலையாக இருக்கும். சரிதானே, ஆனால் அது வரிசைப்படுத்தல் முறையில சில நெருக்கடிகளை கொண்டு வரும். அது ஒரு இது இலகுவான முறை, ஆனால் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முறை அல்ல. நான் சொல்லப்பட்ட முதலாவது முறை இது. ஜாப் எவாலுவேஷன் மெத்தடுக்குள்ள முதலாவதாக சொல்லப்படுகிற வரிசை முறை என்பது, வரிசை ஒழுங்கு முறை, நிரல்படுத்தும் முறை என்பது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அல்ல. வரிசைப்படுத்தல் முறை என்றால் ஒன்று தெரிஞ்சு வச்சுக் கொள்ளுங்க. இங்க தொழில் மதிப்பீட்டு முறைகளில் ஜாப் இவாலுவேஷன் மெத்தட்ஸ் என்கிறதுக்கு இருக்கக்கூடியது முதலாவது வரிசைப்படுத்தும் முறை. இது நிறுவனத்துக்கு அந்த வேலையினுடைய முக்கியத்துவம் என்பதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்படும். இரண்டாவது, தரப்படுத்தும் முறை. இது கிரேடிங் மெத்தட் சொல்றது. இந்த கிரேடிங் மெத்தட்ன்றது அங்க வேலைக்குரிய பொறுப்புகள், சரிதானே, பொறுப்பு கூறும் தன்மை, அதுக்கு தேவையான திறன்கள், அனுபவம், கல்வி தகமை, அந்த கடமையினுடைய தன்மை, இந்த விடயங்களை கருத்தில் கொண்டுதான் இருக்கும். அப்ப இது ஒரு பண்பு சார்ந்த அளவு. கூட படிச்ச, கூட அனுபவம் உள்ள, கூடுதலான திறன்கள் வேண்டப்படுகிற தொழில்கள் அங்க முன்னுரிமைப்படுகிறதாக இருக்கு. இது தரப்படுத்தல் முறை என்று சொல்லப்படுது. மூன்றாவது, ஒரு குவாண்டிட்டி மெத்தட். இது புள்ளியிடல் முறை. சரிதானே, இங்க பல்வேறு விதமான காரணிகளை அட்டவணைப்படுத்தி போட்டு அந்த ஒவ்வொரு காரணிக்கும் புள்ளி போடுறது, மார்க்ஸ் போடுறது. அப்ப இங்கேயும் அந்த தொழிலை செய்வதற்கான எவ்வளவு முயற்சி வேணும், எவ்வளவு பொறுப்பு வேணும், எவ்வளவு திறன் வேணும், சரிதானே, அவருடைய என்ன விதமான நிபந்தனைகள் வேணும் ஆகிய விடயங்கள், குறிப்பாக 4 காரணிகள் கருத்தில் கொள்ளப்படுகிறது. ஒன்று, மிக முக்கியமாக வேண்டப்படும் திறன்களவை. இரண்டாவது, அதற்காக வழங்க வேண்டிய உழைப்பு அல்லது முயற்சி, எஃபோர்ட் எவ்வளவு. மூன்றாவது, அதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், சரிதானே, அதுக்கான பொறுப்புகள். அடுத்தது, ஒர்க் கண்டிஷன்ஸ், அப்படியான சூழல்ல வேலை செய்ய வேண்டி இருக்கும் என்று சொல்லி பார்க்கறது. உதாரணத்துக்கு மின்சாரத்திலோட வேலை செய்யறதுங்கிறது ஒர்க் கண்டிஷன்ல அதிக புள்ளி கொடுக்கறதாக இருக்கும். அதிக புள்ளிகள் இருக்கும் ஒர்க் கண்டிஷன்ஸுக்கு.
அப்போ நான் அடிப்படையிலேயே சொன்னேன், ஜாப் இவாலுவேஷனுங்கிறது வேலைக்குரிய சம்பளத்தை தீர்மானிப்பது. அப்போ இந்த இவாலுவேஷன் அடிப்படையில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில வேலைகளுக்கு அதிக சம்பளம் கிடைக்கும். இந்த அந்த வேலை சூழல், வேலைக்கான நிபந்தனைகள் அல்லது வேலைக்கான சூழலும் பார்க்கப்படும். அதுக்கு எவ்வளவு எஃபோர்ட் வேணும், எவ்வளவு கஷ்டப்பட வேணும் என்று பார்ப்பினும், எவ்வளவு பொறுப்பு பார்ப்பார்கள். பேங்க் மேனேஜருக்கு நல்ல சம்பளம், ஆனால் அவருக்கு இருக்கக்கூடியது ஸ்கில்லும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் தான் நாங்கள் கூட. சரிதான், அவர் பெரிய எஃபோர்ட் எல்லாம் கொடுக்க மாட்டார், வேலை சூழலில் கஷ்டமா இருக்காது, ஏசிக்குள்ளே தான் இருப்பார், எல்லாம் சரி. ஆனால் அதிக சம்பளம் கொடுக்கறது அங்கு அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் முக்கியமாக இருக்கும். அடுத்தது அவருக்கான திறன். ஆபத்தான சூழ்நிலையில வேலை செய்வதுங்கிறது அவர் தொழிலில் எதிர்நோக்கிற ஆபத்து, அவருக்குரிய பொறுப்பு. இந்த 4 விடயங்களை வச்சுக்கொண்டுதான் இந்த புள்ளியிடல் முறைமை தீர்மானிக்கப்படுது. சரிதானே? ஒன்று வேண்டப்படுகின்ற திறன்கள், தொழிலுக்கான முயற்சி எஃபோர்ட் என்று வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பொறுப்பு கூறும் தன்மை அல்லது பொறுப்பு நிலைமை. 4வது வேலைக்குரிய சூழ்நிலைகள் அல்லது வேலை நிலைமைகள் என்பவற்றை கொண்டு ஒரு புள்ளியிடல் முறை என்று சொல்லி இருக்கு. அடுத்தது வெவ்வேறு விதமான ஃபேக்டர்ஸ், காரணிகளை கருத்தில் கொள்ளுகிற ஒரு முறை. சரிதானே? இது ஒரு அனலைசிங் மெத்தட் உண்டு. இதை சொல்லுகிறது காரணிகளை வைத்துக்கொண்டு, அதாவது அவர்களுக்கு இருக்கிற உள தேவைப்பாடு, மென்டல் ரிக்யர்மெண்ட், அதாவது உளவியல் சார்ந்த தேவைப்பாடுகள் அந்த வேலைக்குரியது. நாங்கள் அதை உளவியல் தேவைப்பாடுகள்ங்கிறது உள ஆற்றல் என்று வச்சுக்கொள்வோமே, மென்டல் ரிக்யர்மெண்ட். அதே போல திறன்கள், இந்த ஸ்கில்ஸ், சாஃப்ட் அண்ட் ஹார்ட் ஸ்கில்ஸ். பிசிக்கல் ரிக்யர்மெண்ட், அவருக்கு இப்போ உடற்தகுதி, சில வேலைகளுக்கு நீங்கள் இராணுவம், போலீஸ் போன்றவற்றுக்கு அது பார்க்குறாங்களே, அதிகம் மற்றாக்களுக்கும் பார்க்கறது. அதுக்காக தானே மெடிக்கல் எடுத்து கொடுக்குறது. வேலையை போனோடனே தீவின பாகத்திலும் கடமையாற்றுவதற்கு உடல் உள ஆரோக்கியத்தை கொண்டு வரேன். அது பிறகு நாங்கள் கன்ஃபர்மேஷன் வந்த உடனே டக்கண்டு களத்துக்கு ஒரு கொலரை போட்டுட்டு மெடிக்கல் அடிப்போம், அது வேறு. ஆனால் அதுக்கு முன்னுக்கு நாங்கள் தீவின பாகத்திலும் கடமையாற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லித்தானே போறது. சரி, வேணாம். இப்போ நாங்கள் எக்ஸாம் கிட்ட வருது, கடவுள் நாடினா இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதை பற்றி ஜோக்கா கதைப்போம். இப்போ இதுக்குள்ள நிற்போம். சரி, அப்போ இங்க பார்க்கணும் அவருக்கு உளம் சார்ந்த தேவைப்பாடுகள், திறன்கள், உடல் சார்ந்த தேவைப்பாடு, பௌதிக தேவைப்பாடுகள் மற்றும் பொறுப்புகள், வேலை நிபந்தனைகள், ஒர்க்கிங் கண்டிஷன், இப்படியானவற்றை வச்சு இதுக்கு இந்த காரணிகளை, ஒவ்வொரு தொழிலுக்கும் இந்த காரணிகளை ஒப்பீடு செய்து ஒரு தரப்படுத்துகிற ஒரு முறையாக இருக்கும். அப்போ ஜாப் இவாலுவேஷன் மெத்தட் பற்றி நாங்கள் பார்த்துட்டோம். சரிதானே? அடுத்தது நாங்கள் பார்த்துட்டாங்கன்னா இந்த ஜாப் இவாலுவேஷனுக்கும் பெர்ஃபார்மன்ஸ் இவாலுவேஷனுக்கும், பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் என்னும் சொல்றாங்க, பெர்ஃபார்மன்ஸ் இவாலுவேஷனுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு வேலை மதிப்பீடு மற்றும் செயல்திறன் மதிப்பீடு என்பவற்றுக்கு இடையில இருக்கக்கூடிய வேறுபாடு என்னன்னு பார்த்தேன். வேலை மதிப்பீடுங்கிறது அந்த ஒரு வேலைக்கு தேவையான பொறுப்பு, தகுதி, அனுபவம், அவர் நிறைவேற்ற வேண்டிய வேலைகள் போன்ற காரணிகளை கருத்தில் கொண்டு மதிப்பிடப்படும். ஒரு வேலைக்கு பணியாளர் அமர்த்தப்படுவதற்கு முன்பாகவே அந்த வேலையை மதிப்பிடுவோம். இதனுடைய நோக்கம் ஒரு திருப்திகரமான சம்பள வேறுபாடுகளை கொண்ட சம்பள கட்டமைப்பு ஒன்றினையும் பதவி உயர்வு முறைகளையும் நிறுவிக்கொள்வது. 4வது விஷயம் சொன்னார்கள், இது கட்டாயமானது இல்லை. வேலை மதிப்பீடுங்கிறது கட்டாயமானது இல்லை. ஜாப் இவாலுவேஷன் என்பது கட்டாயம் இல்லை. நீங்கள் விரும்பினா செய்யலாம், விரும்பாவிட்டால் மற்ற ஆக்கள் இந்த மாதிரி சம்பளம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தே கொடுக்கலாம். மற்றது இது மதிப்பீடு செய்வதற்கு நிறுவனத்துக்கு வெளியில் இருந்தும் உள்ளே இருந்தும் நிபுணர்களை உள்ளடக்கிய குழுவின் மூலமாக மதிப்பீடு நடக்கும். செயல்திறன் மதிப்பீட்டை இதே 5 விதமாக சொன்னால், முதலாவது நாங்கள் அங்க சொன்னாங்கள் வேலைக்கு வேண்டிய தகுதி பற்றிய மதிப்பீடாக இருக்கும். இங்கு பணியாளருடைய செயல்திறன் பற்றிய மதிப்பீடாக இருக்கும். அங்க வேலைக்கு அமர்த்தப்படுவதற்கு முன்பாகவே மதிப்பிடுவோம் ஜாப் இவாலுவேஷன். ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் இவாலுவேஷன் என்பது பணியாளர் வேலைக்கு அமர்த்தப்பட்டு பணியை ஆரம்பித்த பிறகு அவரை மதிப்பீடு செய்கிறதாக இருக்கு. அங்கு சம்பள கட்டமைப்பையும் பதவி உயர்வு முறையையும் தீர்மானிப்பது நோக்கம். இங்கு
வெகுமதி, விருதுகள், தண்டனைகள் வழங்குவது, பயிற்சி தேவைகளை இனங்காண்பது, பணி நீக்கம், இடமாற்றம் போன்றவற்றை வழங்குவது போன்ற தேவைக்காக செய்யப்படும். அது கட்டாயமானது அல்ல. ஜாப் இவாலுவேஷன், பெர்ஃபார்மன்ஸ் இவாலுவேஷன் அல்லது பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் இவாலுவேஷன் கட்டாயமானது, எல்லா வேலைகளுக்கும் தவறாமல் செய்யப்பட வேண்டும். அது உள்ளே வெளியே உள்ள நிபுணர்களை கொண்ட ஒரு குழுவின் மூலம் செய்யப்படுகிறது. இது மேற்பார்வை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களால செய்யப்படுவது. குறித்த அலுவலரும் அதில் இருப்பார். குறித்த அலுவலர்னால செய்யப்படுகிறது. அப்போ இந்த வேலை மதிப்பீட்டினால அதனுடைய நோக்கங்கள் என்ன என்று சொல்லி எல்லாம் நாங்கள் பேசிட்டோம். என்ன வேலை மதிப்பீட்டினுடைய செயல்முறை சம்பந்தமாக கதைச்சிருக்கிறோம். சரி, அடுத்தது இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் சம்பந்தமாக நான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவேன். இந்த விடயங்களை பேசிக்கொண்டு இன்னொரு முக்கியமான பகுதிக்குள்ள நான் உங்களுக்கு போவேன். சரிதானே? இந்த வேலை மதிப்பீட்டினுடைய நன்மை உங்களை சொல்லிட்டேன். என்ன வேலை மதிப்பீட்டினுடைய வரம்புகள் என்ன, அதில் என்ன குறைபாடு இருக்குது? வேலை மதிப்பீடுன்றது ஆளை பற்றினதல்ல, வேலையை பற்றினது. ഇതിന്റെ நன்மை வேலையை ஊதியத்தோடு இணைக்கிறது. அதை சம்பள கட்டமைப்பை தீர்மானிக்க சொல்லிட்டேன். திருப்பி வேணாம். இதுக்கு சில எல்லைகள் இருக்கு. வேலை மதிப்பீடு ஜாப் இவாலுவேஷனுக்கு சில எல்லைகள் இருக்குது. சரிதானே? அதாவது இது ஒரு முழுமையான அறிவியல் பூர்வமானதாக இல்லை. சில வேளைகளில் புரிந்து கொள்வதற்கு, உயர் முகாமையாளர்களால் கூட புரிந்து கொள்வதற்கு கடினமானதாக இருக்கலாம். இங்கு ஆய்வு செய்யப்படும் காரணிகள் முழுமையானவை அல்ல. பல காரணிகள் விடுபடலாம். தொழில்நுட்பத்தில் ஏற்படுகிற மாற்றம் போன்றவற்றினால அல்லது உயர் முகாமையினுடைய அபிலாசைகள் போன்றவற்றினால இந்த காரணிகள் தொடர்பிலான புள்ளியிடுதல் அல்லது காரணிகளுக்கு வழங்கப்படுகிற மதிப்புகள் என்பவை வேறுபடக்கூடியதாக இருக்குது. இந்த வேலை மதிப்பீட்டினுடைய முடிவு சமூக மதிப்பீடுகளோடு சரியாக ஒத்துப்போகாமல் இருக்கிறது. சமூக மதிப்பீடு என்றால் என்ஜினியர் என்றா கூட, டாக்டர் என்றா கூட என்று சொல்லித்தான் நினைச்சு கொண்டிருப்பார்கள். இது சில வேலை மதிப்பீடு செய்தால் அடையாளம் காணப்படாத சில பணியாளர்களுக்கு அதிக சம்பளம் கொடுக்க சொல்லி வேலை மதிப்பீடு சொல்லும். அப்ப சமூக மதிப்பீடுகள்ல இருந்து இது விலகி செல்லக்கூடியதாக இருக்கும். அதே போல சம்பள அளவை தீர்மானிப்பதில் பல காரணிகள் இருக்கிறது. வேலை மதிப்பீடு அதில் ஒரு காரணி மட்டும்தான் இது. சில வேளைகளில் அரசாங்க கொள்கை, அரசாங்க சட்டங்கள் போன்றவற்றினால ஊதிய அளவை தீர்மானிக்க வேண்டி இருக்கும். ஆக குறைந்த மட்ட சம்பளமாக இவ்வளவுதான் கொடுங்கோ என்று சொல்லுவார்கள். அப்போ இந்த வேலை மதிப்பீடுல மிக குறைந்த பெறுமதி உள்ள ஒரு வேலையாக கணிக்கப்பட்டிருந்தாலும் அரசினால சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மாத சம்பளம் 16,500 ஆக குறைந்தது என்று சொல்லப்பட்டால் அதை கொடுக்க வேண்டித்தான் இருக்கும். அப்போ இங்கு அரசு சட்டங்கள் அல்லது அரசாங்க கொள்கைகள் போன்றவற்றினால் இது மேவப்படலாம். இந்த மாதிரியான குறைபாடுகள் இதுக்குள்ள இருக்குது. சரி, இப்ப என்னட்ட இந்த ஒரு சகோதரி கேட்டிருந்த கேள்விக்கு நான் பேச வருகிறேன். சரிதானே? என்னட்ட கேட்டிருந்தாங்க, வேலையை கற்றலண்டா என்ன என்று சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரிதானே? தொழில் தொடர்பாக கற்றல் அல்லது வேலையை கற்றல் என்றால் என்ன என்று சொல்லுங்க என்று கேட்டிருந்தார்கள். அதுக்கு நீங்கள் பார்த்துக்கொள்ள வேணும். வேலையை கற்றல் என்பது நாங்கள் ஏற்கனவே கதைத்த இந்த 4 விடயங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும். சரிதானே? நிறுவனத்தின் நிர்வாகம் அங்கு நடைபெறுகின்ற தொழில் தொடர்பில் முழுமையான தெளிவான அறிவை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் அதற்காக தொழில் தொடர்பான சகல தகவல்களை திரட்டி பகுப்பாய்வு செய்து பூரணமாக கற்கின்ற நடைமுறையினை அல்லது கற்கின்ற செயல்முறையினை நாங்கள் தொழில் தொடர்பாக கற்றல், ஸ்டடியிங் ஜாப் அல்லது ஜாப் ஸ்டடி என்று சொல்லுவோம். சரிதானே? அப்போ ஒரு நிறுவனத்தின் முகாமை அங்கு நடைபெறுகின்ற தொழில்கள் தொடர்பில் முழுமையான தெளிவான அறிவை பெற்றுக்கொள்வது அவசியம். அவ்வாறு குறித்த நிறுவனத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற அனைத்து தொழில்கள் தொடர்பாகவும் கற்றுக்கொள்ளும் நோக்கில் தொழில்கள் பற்றிய சகல தகவல்களையும் திரட்டி அவற்றை பகுப்பாய்வு செய்து
தொழில் தொடர்பிலான பூரண தகவல்களை அறிந்து கொள்ளுதல் அல்லது தொழில் தொடர்பில் பூரணமாக அறிந்து கொள்ளுதல், வேலையை கற்றல் அல்லது தொழில் கற்றல், தொழில் தொடர்பாக கற்றல். சுருக்கமாக சொன்னால் ஸ்டடிங் ஜாப் அல்லது ஜாப் ஸ்டடி என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இது இந்த 2 படிமுறைகளை உள்ளடக்கியது. ஒன்று தொழில் பகுப்பாய்வு, அதுல பிறகு நீங்கள் ஆனா அவனாண்டு போட்டு எழுத வேணும். தொழில் விவரணம், இரண்டாவது தொழில் விவர கூற்று. ஆவன்னா தொழில் விவர கூற்று அல்லது தொழில் வரையறை. ஆனா தொழில் பகுப்பாய்வு ஜாப் அனாலிசிஸ். ஆவன்னா தொழில் விவரணம் அல்லது தொழில் விவரம். தொழில் பகுப்பாய்வு ஒன்று, தொழில் பகுப்பாய்வு ஒன்று. அந்த தொழில் பகுப்பாய்வுகளை ஜாப் அனாலிசிஸ் கொடுங்க. ஆனா தொழில் விவரணம் ஜாப் டிஸ்கிரிப்ஷன். ஆவன்னா தொழில் விவர கூற்று அல்லது தொழில் வரையறை ஜாப் ஸ்பெசிபிகேஷன். இரண்டாவது தொழில் மதிப்பீடு. இரண்டாவது பெருசு. ஒன்று தொழில் பகுப்பாய்வு, இரண்டாவது தொழில் மதிப்பீடு. அந்த தொழில் பகுப்பாய்வுக்கு உள்ள அது 2 வகைப்படும். தொழில் விவரணம் எனவும் தொழில் விவர கூற்று எனவும், அதாவது ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எனவும் ஜாப் ஸ்பெசிபிகேஷன் என்றும் வரும். அப்ப அதை நீங்கள் ஆனா ஆவண்ணா என்று எழுதணும். ஒன்று ஆனா ஆவண்ணா. ஒன்று தொழில் பகுப்பாய்வு, 2 தொழில் மதிப்பீடு. சரிதானே? அப்ப மேலே இருக்கக்கூடிய இந்த 3 விஷயங்களையும் சில வேளையில உங்களுக்கு இந்த வெஸ்பாட் கேள்வியாக MCQ டைப்ல போடுவார்களாக இருந்தால் இந்த 4ஐயும் தனித்தனியா பார்க்கணும். இப்ப தொழில் பகுப்பாய்வு என்பது என்ன? ஒரு தொழிலோடு தொடர்புடைய இரு கூறுகள் தொடர்பிலும் கவனம் செலுத்தி கற்றுக்கொள்வதா. அதாவது தொழிலின் உள்ளீடுகளையும் தொழிலாளர் தகமைகளையும் கற்றுக்கொள்வது. தொழிலுக்கான உள்ளீடுகள் மற்றும் தொழிலாளருடைய தேவைப்பாடுகள், தொழிலாளர் கொண்டிருக்க வேண்டிய தகமை தேவைப்பாடுகள் ஆகியவற்றை தொழில் பகுப்பாய்வு கொண்டிருக்கிறது. தொழில் விவரணம் அல்லது தொழில் விவரம் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் தொழிலை பற்றி கற்றுக்கொள்வது. தொழிலினுடைய கூறுகள், ஏனைய தொழில்களோடு இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன போன்றவற்றைத்தான் அது அங்க என்ன நடக்கிறது, எப்படி நடக்கிறது, ஏன் நடக்கிறது என்று சொல்லி பார்க்கிறது. அடுத்தது தொழில் வரையறை என்பது அந்த தொழிலை செய்பவர் கொண்டிருக்க வேண்டிய குறைந்தபட்ச தகமைகள் பற்றிய ஒரு கூற்றாக இருக்கு. அப்ப அது தகமைகள் தொழிலை பற்றியது அல்ல, தொழிலை செய்பவர் பற்றியது, நபர் பற்றியது. தொழில் மதிப்பீடு என்பது தொழில் பகுப்பாய்வில் இருந்து தோன்றினாலும் இது தொழில்களுக்கிடையில் பேதத்தை காட்டுகிறது. தொழில்களுக்கிடையில தர வேறுபாட்டை காட்டும். முக்கியத்துவத்தை அங்க ஒன்றும் முக்கியத்துவம் வேறுபடுத்தப்படாது. தொழில் பகுப்பாய்வில அல்லது தொழில் விவரணத்தில தொழில் வரையறையில ஒன்றோடு ஒன்று ஒப்பீடு செய்தல் நிகழ்வதில்லை. இங்கு ஒப்பீடு நிகழும். தொழில் மதிப்பீடு தொடர்பாக எங்கேயாவது வெஸ்பாட் கல்வியில பர்டிகுலரா கேட்டா விடையளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். சரிதானே? அப்போ தொழில் தொடர்பாக, தொழில் பகுப்பாய்வு தொடர்பாக தகவல்களை சேகரிக்கிறது எப்படி என்றெல்லாம் பார்த்தாச்சு. பகுப்பாய்வு ஒவ்வொன்றுக்குள்ளையும் என்னென்ன உள்ளடங்கும் என்று பார்த்து அந்த பகுதியை நாங்கள் நிறைவு செய்தாச்சு. சரியா? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாங்கள் தொடர்ந்து உபகரணங்கள் பற்றி பேசுவோம். சரி, நாங்கள் தொடர்ச்சியாக இந்த அலுவலக உபகரணங்கள் தொடர்பாக பேசுவது என்று குறிப்பிட்டிருந்தேன். இருந்தபோதும் இந்த தலைப்புகளோடு தொடர்புடைய சில விடயங்களை பேச வேண்டியிருக்குது. அந்த விடயங்களை ஒன்றொன்றாக கதைச்சு கொண்டு போவோம். சரிதானே? சில வேளையில வாண்மையாளர்கள் அல்லது துறைசார் தகமையாளர்கள் என்று சொல்லப்படுவது உண்டு. வாண்மை துறை சார்ந்தவர்கள் அல்லது துறைசார் தகமை நுட்பம் என்று சொல்லி அழைக்கிற ப்ரொஃபஷனல் என்று சொல்லி சொல்லுவார்கள். சரிதானே? இந்த ப்ரொஃபஷனல் என்று சொல்லுகிறது துறைசார் தகமை நுட்பம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அல்லது துறை சார்ந்த வாண்மை திறன் என்று சொல்லி சொன்னாலும்
இது துறை சார்ந்த தகமை நுட்பம் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். இதனுடைய அர்த்தம் என்னென்றால், துறைசார் தகமை நுட்பம் என்றால் என்ன என்று எங்கள்கிட்ட கேட்பார்களாக இருந்தால், குறித்த ஒரு துறை தொடர்பாக நீண்ட காலம் முறைமையான கற்றல் மற்றும் பயிற்சியின் மூலமாக பெற்றுக்கொண்ட விசேட தகமை. குறித்த ஒரு விடயப்பரப்பு தொடர்பில் அல்ல குறித்த ஒரு துறை தொடர்பாக நீண்ட காலம் தொடர்ச்சியான முறையான கற்றல் மற்றும் பயிற்சி மூலமாக பெற்றுக்கொண்ட விசேட தகமை. இங்கு நிறுவனம் ஒன்றில் விசேட துறை சார்ந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வடிவமைக்கப்படும் பதவி அல்லது வடிவமைக்கப்படுகின்ற தொழில் மேற்கொள்வதற்காக துறைசார் நிபுணர்கள் நியமிக்கப்படுதல் வேண்டும். சாதாரணமான அடிப்படை திறன்களை கொண்ட அல்லது இந்த நிபுணத்துவ திறன்கள் அற்ற நபர்களை நியமிப்பதன் மூலமாக அந்த கடமைகளை வினைத்திறனோடு நிறைவேற்ற இயலாது. அந்த துறை சார்ந்த நிபுணர்கள், உதாரணமாக லீகல் ஆபீசர்ஸ் என்ற ஒரு போஸ்ட் இருக்கும். இப்போ சாதாரணமானவர்களை கொண்டு போய் நியமிக்கிறார். அவர் இலங்கை நிர்வாக சேவை உத்தியோகத்தரை சில்லேஸ் பாஸ் பண்ணிட்டாருன்னு கொண்டு போய் விடையலாம். சரிதானே? அப்போ அந்த இடத்துல அவர்களுக்கு சட்டம் சார்ந்த தகமைகள் முறையாக கற்ற அந்த தகமை இருக்குது கொண்டு பார்க்கவும். அதே போல கணக்காய்வு, பொறியியல், கணக்கீடு போன்ற தொழில்கள், அதாவது கணக்காளர், சட்டத்தரணி, பொறியியலாளர், சட்ட அலுவலர் போன்ற பதவிகளை வடிவமைக்கின்ற போது, அல்லது தொழில்கள் என்றதை நாங்கள் இங்கே ஜொப் என்று தான் சொல்லுவோம். சரிதானே? தொழில்களை வடிவமைக்கும் போது இவ்வாறு துறைசார் தகமை நுட்பமுடையவர்கள் தொழிலில் ஈடுபடும் விதமாக அது வடிவமைக்கப்பட வேண்டும். இப்ப துறைசார் தகமை நுட்பம் என்றால் என்ன என்று சொல்லி பார்த்துக்கொள்ளே. இன்னொரு சகோதரிகளால் என்ற கேள்வி கேட்டிருந்தவங்க, தொழில் சுழற்சி என்றால் என்ன என்று சொல்லி. சரிதானே? இது சாதாரணமாக நீங்கள் உங்களுடைய அலுவலகங்களில் நடைபெறுகிற ஒரு தொழிலில் பணியாற்றுகிறவர, ஒரு மேசையில் இருக்கிறவர குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு தடவை அடுத்த 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 பகுதிகளுக்கு நகர்த்த வேணும். ஒரே பிராஞ்சுக்குள்ளேயே, பிராஞ்சுக்கு மாத்துறது அது வேறு. சரிதானே? ஒரே பிராஞ்சுக்குள்ளேயே ஒரு விடயத்தை ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை அவர்களுக்கு மாற்றி கொடுத்தால் அவர்கள் அந்த அந்த அலகு, கிளை அல்லது பிரிவு தொடர்பில் முழுமையான அறிவை பெற்றுக் கொடுத்தார். தாபன பகுதியில் கடமையாற்றுபவருக்கு சுழற்சி முறையில் கடமையை வழங்கினால், அல்லது நிர்வாக பகுதியில் கடமையாற்றுபவருக்கு சுழற்சி முறையில் கடமைகளை வழங்கினால், அவர் நிர்வாக பகுதியில் நடைபெறுகிற அனைத்து கர்மங்கள் தொடர்பிலும் தெளிவான அறிவை பெற்றவராக இருப்பார். இதைத்தான் தொழில் சுழற்சி என்று சொல்லுது. சரிதா? நீங்க ஒரு நிறுவனத்துக்கு உள்ளேயே ஊழியர்களை ஒரு தொழிலிலிருந்து மற்றும் ஒரு தொழிலுக்கு குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் மாற்றம் செய்வது தொழில் சுழற்சி என்று அழைக்கப்படும். இது தொழிலை வடிவமைக்கின்ற ஒரு நுட்பமாக மட்டுமல்ல, பயிற்சி வழங்குகின்ற முறையாகவும் காணப்படுகிறது. இது ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்கின்ற, அதாவது தொழிலின் போதே பயிற்சி அளித்தல், தனியாக கொண்டு ட்ரைனிங் கொண்டு வைக்கிறதில்ல, தொழிலின் போதே பயிற்சி அளித்தல், ஒன் த ஜாப் ட்ரைனிங் என்ற வகையில இது அமையும். இதனால ஊழியர்கள் பல்தேர்ச்சி கொண்டவர்களாக வளர்ச்சி அடைவதற்கு இது உதவும். அவர்களுடைய ஒரு கரியர் டெவலப்மெண்ட், ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு இது உதவும். சரி, இப்ப தொழில் சுழற்சி என்றால் என்ன, துறைசார் தகமை நுட்பம் என்றால் என்ன என்று சொல்லி கேட்கப்பட்டால், அதுவும் இந்த ஜாப் ஸ்டடீஸுக்குள்ள வரக்கூடிய அதனோட அண்மித்த ஒரு விடயம். அதுக்குள்ள கொண்டு அதை எழுத தேவையில்லை நீங்கள். அடுத்தது ஒர்க் இன்ஸ்பெக்ஷன் என்று சொல்லி இந்த வேலை செய்கிறவரை நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் என்று சொல்லி கொண்டு சொன்னீங்களே, பெர்ஃபார்மன்ஸ் இவாலுவேஷன், செயற்திறன் மதிப்பீடு, அது தனியான தலைப்பு, நான் உங்களுக்கு அதை சொல்லித்தரேன். அதற்கு முன்பாக இந்த வேலை பரிசோதனை என்றால் என்ன என்று சொல்லி பார்ப்போம். ஒர்க் இன்ஸ்பெக்ஷன் என்று சொல்லி இதை சொல்றது. வேலை பரிசோதனை, ஒர்க் இன்ஸ்பெக்ஷன். வேலை பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதன் நோக்கம் வேலை கட்டுப்பாட்டினை ஏற்படுத்துதல், கண்ட்ரோல், ஒர்க் கண்ட்ரோலிங்.
கண்ட்ரோல்னா செய்யாம தடுக்கிறது இல்லை. அதை ஞாபகம் வச்சு கொள்ள வேண்டும். வேலை பரிசோதனையின் மூலம் அடைய எதிர்பார்க்கப்படுவது வேலை கட்டுப்பாடு. இங்கு ஊழியர்கள் செய்கின்ற வேலையினுடைய தரம், ஊழியர்களின் வேகம், அவர்களின் விவேகம் அல்லது நுண்ணாற்றல் என்பவற்றை கண்டறிவதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கை. இது பதவி நிலை அலுவலர்கள் அல்லது பதவியினர் தகுதி கொண்டவர்களால் மேற்கொள்ளப்படுவது பொருத்தமானதாக இருக்கும். இந்த பரிசோதனையின் பின் இந்த தொடர்பான பரிசோதனை அறிக்கை நிர்வாகத்திற்கு கையளிக்கிறது. அது தொடர்பான பகுப்பாய்வு நடவடிக்கைகளுக்காக நிர்வாகத்திற்கு கையளிக்கப்படும். இப்ப வேலை பரிசோதனை என்றால் என்ன என்று கேட்டால் மேல சொல்லப்பட்ட விடயங்கள் அல்ல. ஜாப் இவாலுவேஷன், ஜாப் அனலைசிஸ், ஜாப் டிஸ்கிரிப்ஷன், ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன் அதுகளுக்குள்ள சிக்கப்படக்கூடாது. இது வேற ஒன்று. வேலை செய்கிறவரை சட்டுதியா போயிட்டு என்ன செய்கிறாருன்னு சொல்லி செய்ய விட்டு பார்க்கணும். சரி, அப்படி எழுதி போடக்கூடாது. வேலை செய்கிறவருக்கு கிட்ட சட்டுதியா போயிட்டு என்ன செய்கிறாருன்னு செய்ய விட்டு பார்க்கறது இது நீங்க விளங்கி கொள்றதுக்காக சொல்லுகிறேன். இப்ப இங்க வேலை பரிசோதனை என்பது ஒரு வேலை கட்டுப்பாட்டு பொறிமுறையாக அமையும். ஊழியர்கள் செய்கின்ற சேவையின் தரம் அந்த குவாலிட்டி, ஊழியர்களது வேகம் இது குவான்டிட்டி, எவ்வளவு வேகமாக உற்பத்தி செய்யும் குவான்டிட்டி என்ன, ஊழியர்களது வேகம், அவர்களுடைய வேகம், விவேகம் மற்றும் நுண்ணாற்றல் என்பவற்றை கண்டறிவதற்காக மேற்கொள்ளப்படுகிற ஒரு பரிசோதனை நடவடிக்கையாக அமையும். இந்த பரிசோதனையின் பின்னர் பரிசோதனை அறிக்கை உரிய உத்தியோகத்தர்களுக்கு சமர்ப்பிக்கப்படும். வேலை பரிசோதனையின் மூலமாக உத்தியோகத்தர்களுடைய ஆற்றல், திறமை, அவர்களுடைய நுண்ணறிவு, அதாவது திறன்கள், ஆற்றல், திறமை, நுண்ணறிவு போன்றவற்றை கண்டறியக்கூடியதாக இருக்கும். அப்போ அடுத்த தலையங்கம் இதோடு தொடர்புடைய இன்னொன்று பார்த்துக்கொள்ளலாம். வேலை பரிசோதனையின் போது பரீட்சிக்கப்படும் விடயங்கள் எவை என்று கேட்பார். வேலை பரிசோதனை ஒன்றின் போது பரீட்சிக்கப்படுகின்ற விடயங்கள் எவை? இன்னொரு விதமாக கேட்பதாக இருந்தால், வேலை செய்யும் பணியாளர்கள் அல்லது உத்தியோகத்தர்களுடைய வேகம், விவேகம் அல்லது நுண்ணறிவு, ஆற்றல், திறன் போன்றவற்றை கண்டறிவதற்காக பரீட்சிக்கப்பட வேண்டிய விடயங்கள் எவை என்று மறைமுகமாக கேட்கலாம், நேரடியாக கேட்கலாம். வேலை பரிசோதனை ஒன்றின் போது பரீட்சிக்கப்பட வேண்டிய விடயங்கள் என்று கேட்கலாம், அல்லது தொழில் ஒன்றை புரிகின்ற அலுவலருடைய அறிவு, ஆற்றல், விவேகம், திறன் போன்றவற்றை பரீட்சிப்பதற்காக வேலையோடு தொடர்புடைய எவ்விடயங்களை பரீட்சிக்க வேண்டும் என்று கேட்கப்பட்டால் நீங்கள் ஒரு 10 விடயங்களை சொல்லலாம். சரிதானே? அவர்களை என்னென்ன வேலைகளை செய்ய விட்டு செக் பண்ணி பார்க்கணும். அலுவலர்களுடைய அறிவு, திறன், வேகம் போன்றவற்றை, வேகம், விவேகம் என்று சொல்லுவோம், வேகம், விவேகம் என்பவற்றை பரீட்சிப்பதற்கு அவர்களுடைய கீழ்வரும் விடயங்களை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் எடுத்துக்கொள்ளும் நேரத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஒரு அலுவலர் ஒருவர் கீழ்வரும் விடயங்களை நிறைவேற்றுவதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அந்த அலுவலருடைய அறிவு, ஆற்றல், திறமை மற்றும் நுண்ணறிவு என்பவற்றை கண்டறியக்கூடியதாக இருக்கும். ஒன்று, அலுவலக படிவங்களை பூர்த்தி செய்தல். இவற்றுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கிறார் என்று தான் பார்க்க போறோம். அலுவலக படிவங்களை பூர்த்தி செய்தல், கணக்குகளை எழுதுதல், கணக்குகளை சமப்படுத்துதல், அறிக்கைகளை தயாரித்தல், ஏனைய உத்தியோகத்தர்களுக்கு பயிற்சி அளித்தல்,
அறிக்கை மற்றும் கடிதம் போன்றவற்றை எழுதுதல், விளக்க குறிப்புகளை எழுதுதல், நிதி பிரமாணம், தாபன விதிக்கோவை, ஒழுங்கு விதிகள், சுற்றறிக்கைகள், அறிவுறுத்தல்கள் போன்ற நிர்வாக ஏற்பாடுகள் தொடர்பில் அலுவலர் கொண்டிருக்கும் அறிவு, கடிதங்களை கோப்பிடுதல், அவற்றுக்கு குறுக்கான உசாத்துணை குறிப்புகளை எழுதுதல், பதில் கடிதங்களை வரைதல், குறித்த காலத்துக்கு முன்னர் ஒரு வேலையை செய்வதற்கு அல்லது அதை ஒத்த வேலையை செய்வதற்கு உத்தியோகத்தர் எடுத்துக்கொண்ட நேரம் தற்போது எடுத்துக்கொள்ளும் நேரம். முன்னர் குறிப்பிட்ட வேலையை அல்லது அதற்கு சமமான வேலை ஒன்றை செய்வதற்கு உத்தியோகத்தர் எடுத்துக்கொண்ட நேரம் தற்போது எடுத்துக்கொள்ளும் நேரம் போன்ற விடயங்களை ஆராய்வதன் மூலமாக வேலை பரிசோதனை மதிப்பீடு மேற்கொள்ளப்படலாம். சில வேளை கேட்பார்கள், வேலை பரிசோதனையினால் அடைய எதிர்பார்க்கப்படும் நன்மைகள் அவை. ஒர்க் இன்ஸ்பெக்ஷன் மூலமாக நீங்கள் அடைய எதிர்பார்க்கிற நன்மைகள், பெனிஃபிட்ஸ், அனுகூலங்கள் என்று சொல்லுவை என்று கேட்பார். சரிதானே? இதை மதிப்பீடு செய்கிற போது உத்தியோகத்தர்களுடைய வேலை தொடர்பில் அவர்களுடைய வேலை பளு அல்லது வேலையின் கடினத்தன்மை போன்றவற்றை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். உத்தியோகத்தர்களிடம் வேலைகளை சமமாக பகிர்ந்தளித்தல், வேலை பகிர்வில் ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும். இந்த வேலை பரிசோதனை செய்வதன் மூலமாக உத்தியோகத்தர்களுக்கு இருக்கிற வேலை சுமையை கண்டுபிடிக்கலாம். உத்தியோகத்தர்களிடையே வேலைகளை சமமாக பகிர்ந்தளிக்கக்கூடியதாக இருக்கும். திறமை, பண்பு, ஒழுக்கம், ஆர்வம் என்பவற்றை கொண்ட அலுவலர்களை இனம் கண்டு அவர்களை கௌரவித்தல் மற்றும் தூண்டுதல், அவர்களுக்கு வெகுமதி அளித்தல் மற்றும் தூண்டுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உத்தியோகத்தர்களுக்கு தேவையான கருவிகள், உபகரணங்கள், தளபாடங்கள் போன்ற வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு இது வழிகாட்டியாக அமையும். அவர்களுடைய வேலையில மட்டுப்பாடு இருக்கிற போது அவர்களுக்கு இந்த உபகரணம் இருந்தால் செய்யலாம், இந்த மாதிரியாக சொல்லுவார். சரிதான், அது வழிகாட்டியாக அமையும். உத்தியோகத்தர்களால வீணாக்கப்படுகிற நேரத்தை கண்டுபிடிக்கலாம். வீணாக விரயம் செய்யப்படுகிற நேரத்தை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். வெளிச்சூழலினாலும் நிறுவனத்தின் உள்சூழலினாலும் அலுவலர்களுக்கு ஏற்படுகிற தாக்கங்கள், தாக்கம் என்றது சாதகம் பாதகம் ரெண்டையும் உள்ளடக்கியதாக இருக்கும். சரியா? அப்போ வேலை பரிசோதனை ஒன்றை மேற்கொள்வதன் மூலமாக பெறப்படக்கூடிய அல்லது எதிர்பார்க்கப்படக்கூடிய நன்மைகள் என்று கேட்டார். ஒர்க் இன்ஸ்பெக்ஷன் சம்பந்தமா இப்போ நாங்கள் முதல் சொல்லுகிற போது ஒர்க் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி சொல்லுகிற போதும் இதே மாதிரியாக பேசியிருப்போம். சில வேளை உங்களுக்கு இதே மாதிரியாக ஏற்கனவே கதைத்து நாங்கள் என்பது போல ஒரு தோற்றம் இருக்கும். ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி விடைதான். சரிதானே? அது வேறு. இது பரிசோதனையின் போது என்னென்னதை பார்க்கறது, பரிசோதனைனால என்னென்ன அங்க வேலைகளுக்கு வேண்டிய திறன்கள் தொடர்பாக ஆராய்வதனால என்ன நன்மை என்பது ரெண்டும் ஒரே விதமானதாகத்தான் இருக்கும். இந்த பகுதி நாங்கள் ஏற்கனவே பேசி இருக்கவில்லை. நாங்கள் பேசியது ஜாப் டிஸ்கிரிப்ஷன் சம்பந்தமாக பேசியிருந்தாங்க. இது ஒர்க் இன்ஸ்பெக்ஷன் என்று சொல்லி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். சரி, அடுத்தது முறைமை ஆய்வு. சரிதானே? முறைமை என்றது அங்க பின்பற்றப்படுகிற மெதடை பற்றி ஆராய்வது. அலுவலகங்களில வேலை செய்வதற்கு பயன்படுத்துகிற ஒரு மெதட் இருக்கும் தானே ஒவ்வொரு வேலைக்கும். அந்த மெதடை பற்றி ஆராய்கிறது முறைமை ஆய்வு என்று சொல்லி ஒன்று இருக்கு. அதுவும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது நல்லது. சில வேலை முறைமை ஆய்வு என்றால் என்ன என்றால், இப்ப இருக்கிற முறைமை பொருத்தமோ இல்லையோன்னு பார்த்து அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்குரிய வேலை என்று விளங்கி கொள்ளுங்க. இப்படி எழுத வேண்டாம், அப்படி விளங்கி கொள்ளுங்க. சரிதானே? அப்ப முறைமை ஆய்வு என்பது
வினைத்திறனோடு செயற்திறனோடும் வேலைகளை செய்வதை உறுதிப்படுத்துவதற்காக முறைமையாகவும் தர்க்க ரீதியான நுணுக்கத்துடனும் செய்யப்படுகின்ற செயல்முறை முறைமை ஆய்வு என அழைக்கப்படுகிறது. வினைத்திறனோடும் செயல்திறனோடும் வேலைகளை செய்வதை உறுதிப்படுத்துவதற்காக முறைமையாகவும் தர்க்க ரீதியான நுணுக்கத்துடனும் மேற்கொள்ளப்படுகின்ற செயல்முறை முறைமை ஆய்வு எனப்படும். ஊழியர்களால் செய்யப்படுகின்ற வேலைகளை மேம்படுத்துவதற்காகவும் பகுப்பாய்வு செய்வதற்காகவும் இது வடிவமைக்கப்பட்டது. ஊழியர்களால் செய்யப்படுகின்ற வேலைகளை மேம்படுத்துவதற்கும் அதனை பகுப்பாய்வு செய்வதற்காகவும் இந்த முறைமை ஆய்வு முறை வடிவமைக்கப்பட்டது. எல்லா நிறுவனங்களிலும் இது பயன்படுத்தப்படுவது இல்லை, அல்லது எல்லா வேலைகளுக்கும் முறைமை ஆய்வு மேற்கொள்ளப்படுவது இல்லை. எனினும் எல்லா வேலைகள் தொடர்பிலும் முறைமை ஆய்வை மேற்கொண்டால் அது பயனுடையதாக இருக்கும். முறைமை ஆய்வினுடைய அம்சங்கள் என்ன என்று சொல்லி கேட்பார். முறைமை ஆய்வு, ஒரு நிறுவனத்தில் முறைமை ஆய்வு மேற்கொள்ளப்படுகிற அம்சங்கள் அல்லது முறைமை ஆய்வின் படிமுறைகள் எவை என்று சொல்லி கேட்பார். மெத்தட் ஸ்டடி, சரிதானே? மெத்தட் ஸ்டடி பை ஸ்டெப்ஸ் ஆஃப் மெத்தட் ஸ்டடி என்று சொல்லி சொல்லுவார். முதலாவது, வேலை கற்கை இடம்பெற வேண்டும். வேலை கற்கையினை ஸ்டடிங்க ஜொப் என்று சொல்லி சொன்ன, அதாவது வேலை பகுப்பாய்வு, வேலை விவரணம், வேலை விவர கூற்று அல்லது வேலை வரையறை, இந்த விடயங்கள் அங்க செய்யப்படும். முதலாவது, அதாவது வேலை கற்கை மேற்கொள்ளப்படுதல். இதன் மூலமாக நாங்கள் சொல்லுகிறது தெரிவு செய்தல். வேலைகளை அடையாளம் கண்டு செலக்ட் பண்றது ஒவ்வொரு வேலையாக. வேலை கற்கை அதனுடைய உள்ளடக்கங்களை செலக்ட் பண்ணி எடுக்கிறது. இரண்டாவது, ரெக்கார்டிங், பதிவுகளை மேற்கொள்ளுதல். அதாவது வேலையோடு தொடர்புபட்ட வேலை கற்கையின் மூலமாக அறிந்து கொள்ளப்பட்ட தகவல்களை பதிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவது தெரிவு செய்தல், அதாவது வேலை கற்கையின் மூலமாக வேலையினுடைய தகவல்களை பெறுதல். இரண்டாவது, பதிவுகளை மேற்கொள்ளல், வேலை கற்கையின் மூலமாக பெறப்பட்ட வேலையோடு தொடர்புபட்ட தகவல்களை பதிந்து வைத்துக் கொள்ளல். மூன்றாவது, பரீட்சித்தல் அல்லது பகுப்பாய்வு செய்தல், பதிவு செய்யப்பட்ட தகவல்களை பரிசீலனைக்கு உட்படுத்துகிறது. எவ்வாறு செய்யப்படுகிறது, குறிப்பாக இது எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதைத்தான் பார்க்கும். பரிசீலனை செய்கிறது. நான்காவது, இம்ப்ரூவ்மெண்ட், அபிவிருத்தி செய்தல். அதனுடைய அர்த்தம், இப்போது அங்கு ஆக்டிவிட்டிஸ், நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற முறைகளிலும் பார்க்க மேம்படுத்தப்பட்ட வழிகள் ஏதேனும் இருப்பின் அதனை கையில், நீங்க இப்படி செய்யறதுக்கு பதிலாக அப்படி செய்து பாருங்கோ என்று சொல்றது. சரிதானே? மேம்படுத்தப்பட்ட வழிகளை கையாளுதல் அல்லது தெரிவு செய்தல். அபிவிருத்தி செய்தல் என்பது நடவடிக்கைகள், கருமங்களை செய்வதற்கு மேற்கொள்ளப்படுவதற்கு, கருமங்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு மேம்படுத்தப்பட்ட வழிகளை கையாளுதல். இதை நாங்கள் மேம்படுத்துதல் அல்லது அபிவிருத்தி செய்தல் என்று சொல்லுவோம். ஐந்தாவது, எஸ்டாப்ளிஷ் பண்றது. ஸ்தாபிதம் செய்தல். இப்போது வேலை கற்கப்பட்டிருக்கு, தகவல்கள் பதிஞ்சிருக்கு, பகுப்பாய்வு செய்திருக்கு, செய்கிற மெதேட்டுக்கு பதிலாக வேறு ஒரு மெதேட்டை நாங்கள் பயன்படுத்த சொல்லி இருக்கிறோம். அதை எஸ்டாப்ளிஷ் பண்றோம். புதிய முறைமையை நியம நடைமுறைக்கு உள்ளாக்குதல். ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் இதுதான், இப்படித்தான் செய்ய வேணும் என்று சொல்றது. அடுத்தது மெயின்டெனன்ஸ், பராமரித்தல். புதிய நியமத்தை தொடர்ச்சியாக பேணுதல். இதுதான் ஒரு முறைமை கற்றலாக இருக்கும்.
மெத்தட் ஸ்டடி முறைமை கற்றல் என்பது 6 படிமுறைகளை கொண்டதாக இருக்கும். அல்லது முறைமை கற்றலினுடைய கூறுகள் எவை என்று கொடுக்கப்பட்டாலும் நீங்கள் அதையே சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, இனி நாங்கள் அலுவலக உபகரணங்கள் தொடர்பில் இருக்கக்கூடிய நேரத்துக்குள்ள சிறப்பாக பார்த்து முடிப்போம். இதில் நான் உங்களுக்கு ஒரு சின்ன நகைச்சுவை ஒன்று காட்ட வேணும். சரிதானே? ஒரு இந்த இப்படியான மொழிபெயர்ப்புகளும் வரலாம் உங்களுக்கு. இதுதான் வரப்போகுது என்று சொல்லையில இப்படியான மொழிபெயர்ப்புகளும் வரலாம். அலுவலக சாதனங்களும் மனை அணையங்களும் என்று சொல்லி ஒரு மொழிபெயர்ப்பு இருந்தது. இந்த மனை அணையங்கள் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு தனியாக ஒரு அவதாரம் வேணும். சரிதானே? எங்களுடைய இலங்கையில பயன்படுத்தப்படுகிற பொதுவான எழுத்து தமிழ்ல அவை தளபாடங்கள் என்று அழைக்கப்படும். நவீன அலுவலக சாதனங்கள் மற்றும் தளபாடங்கள். எங்கேயாவது இப்படி ஒரு சொல்ல கண்டுட்டால் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ஐயோ, இப்படி ஒன்று நாங்கள் காணவே இல்லையே என்று கேட்கக்கூடாது. மனை அணையங்கள் என்று சொல்லப்படுவது தளபாடங்களை குறிக்கும். சரி, நான் தளபாடங்கள் தொடர்பில் உங்களோட பேசுகிறேன். முதலாவது அலுவலகத்துக்குரிய தளபாடங்கள் என்று வகைப்படுத்தப்படுகிற போது அலுவலகத்துக்குரிய சாதனங்கள் என்றுதான் நாங்கள் சொல்லுகிறோம். அலுவலக சாதனங்கள் என்று பார்க்கிற போது 2 வகையாக நாங்கள் வகைப்படுத்துவோம். ஒன்று அலுவலக இயந்திரங்கள், கருவிகள் மற்றும் உபகரணங்கள். ஒன்று அலுவலக இயந்திரங்கள், கருவிகள் மற்றும் உபகரணங்கள். இரண்டாவது அலுவலக தளபாடங்கள். அதைத்தான் இங்கே அவர்கள் வகைப்படுத்தி காட்டினார்கள். உங்களுக்கு அலுவலக சாதனங்களும் மனை அணையங்களும் சாதனங்கள் என்று சொல்லப்படுவதில் இயந்திரங்கள், கருவிகள், உபகரணங்கள். சரிதானே? இயந்திரங்கள், கருவிகள், பொறிகள், பொறித்தொகுதிகள், பொருத்துக்கள் எல்லாம் இருக்குது. அது பார்ல அப்படி இருக்கும். இங்க நாங்கள் அலுவலக இயந்திரங்கள், கருவிகள், உபகரணங்கள் இது ஒரு வகையாக சொல்லுவோம். இரண்டாவது அலுவலக தளபாடங்கள் என்று சொல்லி 2 விதமாக இதை வகைப்படுத்தி கொள்ள முடியும். இதுல இருக்கிறத நீங்கள் பெரிய அளவில் கவனம் எடுக்க தேவையில்லை. நான் ஒரு வசதிக்காக இதை காட்சிப்படுத்தி இருக்கிறேன். சரியா? முதலாவது அலுவலகம் ஒன்றில் பயன்படுத்தப்படுகின்ற சாதனங்களை எவ்வாறு வகைப்படுத்தலாம் என்று கேட்டால், இங்கு அலுவலக சாதனங்கள் இது பெரும் பகுதிகளாக அவற்றை வகைப்படுத்தலாம். ஒன்று அலுவலக இயந்திரங்கள், கருவிகள் மற்றும் உபகரணங்கள். இரண்டாவது அலுவலக தளபாடங்கள். சரி, அலுவலக சாதனங்களை கொள்வனவு செய்யும் போது கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் எவை என்று சொல்லி இன்னொரு அலுவலக சாதனங்களை பெறும்போது, பெறுகை செய்யும் போது, அலுவலக சாதனங்களின் பெறுகையின் போது அல்லது அலுவலக சாதனங்களை கொள்வனவு செய்யும் போது கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் எவை? சரிதானே? முதலாவது ஸ்டாண்டர்ட். முதலாவது விடயம் உரிய நியமத்தரத்திற்கு அமைவாக இருப்பதை உறுதிப்படுத்த. ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி உரிய நியமத்தரத்திற்கு அமைவாக இருப்பதை உறுதிப்படுத்த. உரிய தர நியமங்களுக்கு அமைவாக தயாரிக்கப்பட்டுள்ளது என்பதை உறுதி செய்ய வேண்டும். இதன் மூலமாக அதை பயன்படுத்துபவர்களுடைய உடல் நலன் சிலதில் இருந்தால் சில பேருக்கு முதுகு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வந்து சேருமா, நரம்பு நசீறது அந்த மாதிரி. அப்போ அது விஞ்ஞான முறைப்படி வடிவமைக்கப்பட்டவையாக இருக்க வேண்டும் அலுவலக உபகரணங்கள். அதுதான் சொல்லுகிறேன், உரிய தர நியமங்களுக்கு அமைவாக இருக்க வேணும். அப்போ அவ்வாறு இருப்பதாக இருந்தால் ஊழியர்களுடைய ஆரோக்கியம், பாதுகாப்பு, இலகுவான செயலாற்றுகை, அதில் இருந்து கொண்டு ஈஸியாக வேலை செய்யக்கூடியதா இருக்கும். இலகுவான செயலாற்றுகை, செயல்திறனில் பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தாத தன்மை, நியம
அளவுகளுக்கேற்ப தயாரிக்கப்பட்டிருத்தல் போன்ற விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். அந்தந்த வேலைக்கு ஏற்றபடியான உபகரணமாக அது இருக்க வேண்டும். இப்ப உரிய நியமங்களுக்கு அமைவாக இருத்தல். இரண்டாவது, பாதுகாப்பு தன்மை. பாதுகாப்பு தன்மை என்று சொல்லுகிறது விபத்துக்கள் போன்றவற்றில் இருந்து அதிகம் பாதுகாப்பு தரக்கூடியதாக இருக்க வேண்டும். சரிதானே? அந்த கருவிகள் உபகரணங்கள் போன்றவை இந்த அதிக மின்னழுத்தம் போன்றவை ஏற்படுகிற போது தானாகவே அதை சீர் செய்து கொள்ளுதல் அல்லது தானாகவே செயற்படாத நிலைக்கு போகிறது, இந்த மாதிரியான விடயங்களை சொல்லுங்கள். பாதுகாப்பு தன்மை. அதுபோல தீ விபத்துக்கள்ல இருந்து, அதாவது இலகுவில் தீ பெற்றாததாக இந்த கழனி வயர் என்று சொல்லுவாங்க, தீப்பிடிக்காத வயர், அந்த மாதிரி. சரிதானே? பாதுகாப்பு தன்மை அதையும் நாங்கள் கவனத்தில் எடுக்கலாம். மற்றது பொருட்களினுடைய பாவனை காலம் நீண்ட காலம் பயன்படுத்தக்கூடியதாக இருக்க வேணும். நிதி சார்ந்து சிக்கனமானதாக இருக்க வேண்டும். சிக்கனமான, அதாவது அதனுடைய பயன்பாட்டு காலம் மற்றும் செலவு என்பவற்றை ஒப்பீடு செய்கிற போது அது பொருத்தமான ஒரு முதலீடாக அமைய வேண்டும். இலகுவாக இடமாற்றக்கூடியதாக, இடமாற்றுகிற போது இந்த கலர்றது பிரிகிறது, அடுத்தது அதிக பாரம் கொண்டதாக இருப்பது போன்றதெல்லாம் இருக்கக்கூடாது. இலகுவாக இடமாற்றக்கூடியதாக. அதுக்காக தான் இப்ப இந்த சாதனங்கள்ல கீழ்ப்பகுதியில சில்லு பூட்டி அதை அப்படியே லொக் பண்ணி விடுற மாதிரி எல்லாம் வருது. தேவையாக இருந்தால் அந்த லொக்கை எடுத்துட்டு உருட்டி கொண்டு போகலாம். இல்லாவிட்டால் லொக் பண்ணி விட்டால் அது அசையாமல் அதிலேயே நிற்கும். அப்ப இலகுவாக இடம் மாற்றக்கூடிய தன்மை கொண்டதாக காணப்பட வேணும். அதுபோல அலுவலர்களுடைய உடல் நலனுக்கு ஏற்றதாக, முதல் பாதுகாப்பு என்று சொன்னாங்க என்றாலும் உரிய நியமங்கள் உடல் நலத்துக்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய விஞ்ஞான முறையிலான நியமங்களை கொண்டதாக இருக்க வேணும். இலகுவாக கையாளக்கூடியதாக இருக்க வேணும். இன்னொருவருடைய உதவியை நாடுவதற்கு அவசியம் இல்லாத அலுவலர்கள் இலகுவாக பயிலக்கூடிய பயன்பாட்டு தன்மையை அது கொண்டிருக்கவும், பயன்படுத்துவது எளிமையானதாக இருக்கவும். சரிதாங்க. அடுத்தது தோற்றம். தோற்றம் என்பது கவர்ச்சியான, அழகான தோற்றத்தை தரும். அடுத்தது பொருட்கள் அளவும் நாங்கள் சொல்றது பெரும்பாலும் தேவைக்கு ஏற்ற அளவில் இருக்க வேணும். மிக பெரிதாக மிகச் சிறிதாக இருத்தல் என்பதை விட ஓரளவுக்கு இடவசதியை சிக்கனப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது நல்லது. அடுத்தது நிறுவன தேவைக்கு பொருத்தப்பாடுடையதா என்று பார்க்க வேணும். நிறுவன தேவைக்கு பொருத்தப்பாடுடையதா என்பதை அவதானிக்க வேண்டும். நிறுவனத்துக்கு இது அவசியமானது தானா, நிறுவன தேவைக்கு இது பொருத்தமா என்பதை பார்த்து, இந்த இயந்திரத்தை பயன்படுத்துவதற்கு நிறுவனத்துக்கு இயலளவு இருக்குதா அல்லது நிறுவனத்தின் தேவையை ஈடு செய்வதற்கு இந்த இயந்திரத்துக்கு இயலளவு இருக்குதா என்கிற விடயங்கள் எல்லாத்தையும் பார்க்க வேண்டும். இப்போ நான் ஒரு 10க்கு மேற்பட்ட விஷயம் சொல்லி தந்துட்டேன் அலுவலக உபகரணங்கள் தொடர்பில். மற்றது அலுவலக உபகரணங்களை பயன்படுத்துவதாலே ஏற்படுகிற நன்மைகள் என்ன என்று சொல்லி கேட்பார். அலுவலக உபகரணங்களை பயன்படுத்துவதாலே ஏற்படக்கூடிய நன்மை ஒன்று, அலுவலர்கள் உழைப்பை சேமிக்கக்கூடியதாக இருக்கும். உழைப்பை சேமிக்கக்கூடியதாக இருக்கும் என்றால் கைகளினாலே அல்லது இலகுவான கருவிகளை பயன்படுத்தி செய்த வேலையை இயந்திரத்தால் செய்கிற போது ஊழியர்கள் அதிக அளவில் சிரமங்களை எதிர்கொள்ள தேவையில்லை. எளிமையாக அந்த இயந்திரங்களை இயக்குவதன் மூலமாக அதிக உற்பத்திகளை அவர்கள் அதிகமாக சிரமப்படாமல் உடல் வருத்தம் இல்லாமல் செய்யக்கூடியதாக இருக்கும். அதை சொல்றோம். இரண்டாவது, நேரத்தை சேமிக்கக்கூடியதாக இருக்கும். நேரம் மிச்சமாக இருக்கும். குறைந்த நேரத்தில் அதிகமான பணிகளை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும். நேரம் மிச்சமாக இருக்கும். மற்றது துல்லியமான பிழையற்ற தன்மையை உறுதிப்படுத்தக்கூடிய மெஷின் கொண்டு செய்ய மெஷின் கட்டிங் எல்லாம் சொல்லுவார். இயந்திரம் சிறப்பாக இருந்து அதன் மூலமாக மேற்கொள்ளப்படுகிற போது மிக துல்லியமானதாக உற்பத்திகள் அமைந்துவிடும். பிழையற்ற தன்மையை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும்.
அங்கு மோசடிக்கான வாய்ப்பு குறையுது. இயந்திரத்துக்கு இந்த காசோலை எழுதுகிற மிஷின் இந்த மாதிரியாக அங்கே இருக்கக்கூடிய தவறுகள் வாரதுக்கான ஊழல் மோசடிகளுக்கான வாய்ப்பு இல்லாமல் போகும். அதே போல சலிப்பு தன்மையை நீக்கலாம். நீங்கள் செயல்திறன் என்று சொல்லியிருக்கிறார்கள். செயல்திறனுக்கு மேலே இன்னொன்று சொல்லுவோம், சலிப்பு இல்லாமல் போகும். இயந்திரங்களை பயன்படுத்துவதன் மூலமாக ஊழியர்களுக்கு ஒரு புத்துணர்வு ஏற்படும். ஒரே மாதிரி வேலையை செய்யக்கூடியதாக இருக்கும். மனிதர்கள் செய்கிற போது இப்போ அச்சில் இடியப்பம் புளிகிறதுக்கும் கையால் புளிகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒருக்கா இடியப்பம் கூட வரும், பெருசாக வரும், ஒருக்கா சின்ன நாட்டும். ஏன்னா அச்சில் வடை தட்டுறதுக்கும் கையில் தட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ இங்கே ஒரே முறையாக தரவுகள் விவரங்களை பாதுகாப்பாக சேமித்து வைத்து எதிர்கால தேவைக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த கம்ப்யூட்டர் இப்படியானதில் பார்த்தா அதுவும் இயந்திரங்கள்லாம் சரிதானே. மற்ற மனிதர்களால் செய்ய முடியாத வேலைகளை இயந்திரங்கள் செய்யக்கூடிய இருக்கும். அதாவது சில வாகனத்தின் உதிரி பாகங்களை கையால் பூட்டுறதை விட இப்போ பூட்டுறதுக்கு மெஷின் வந்துட்டு அதை மிக துல்லியமாக சரியாக பூட்டும். கையால் சிலதை கலட்டுறது கஷ்டமாக இருக்கும். சரிதானே. மற்றது சில வேலைகளை செய்ய முடியாது. சில விடயங்களை உதாரணத்துக்கு வீதி அமைக்கிற போது அந்த நிலத்தை இருக்கிறது. இதுவும் நிறுவனம் ஆர்டிஏ ஒரு நிறுவனம் தான். நிலத்தை இருக்கிறது முந்தைய மனிதர்கள் குத்தி 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 இருக்கிறார்கள். இப்போ இயந்திரத்தை போட்டு இருக்கிற போது அது சிறப்பாக இருக்கும். இந்த பாலம் அமைக்கிற போது பார்த்தோம், பெரிய ஒரு கிரேன் மாதிரி அதில் ஒரு இயந்திரத்தை பொருத்தி விட்டு மிக உயரமான ஒரு 60 அடி வரையில நீளமான ஒரு தண்டவாளத்தை நிலத்துக்குள்ள அந்த இயந்திரம் மெதுவாக தள்ளி புதைக்குது. இதை மனிதர்கள் செய்ய முடியாது. அப்ப மனிதர்களால் செய்ய முடியாதவற்றை இது செய்யக்கூடியதாக இருக்கும். எந்த சூழ்நிலைக்கும் பொருத்தமாக இருக்கும். அலுவலக முறைமையிலே ஏற்படுகிற மாற்றங்களுக்கு ஏற்ப ஈடு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அலுவலகத்தின் பதிவுகள் சீரானதாக இருக்கும் என்று சொல்லி சொல்லுவேன். சரிதானே. இப்போ இந்த இதனால் ஏற்படுகிற நன்மைகள் உற்பத்தி திறன் அதிகரிக்கும் என்றெல்லாம் நிறைய சொல்லலாம். இதனால ஏதாவது பிரச்சனை இருக்கா? அலுவலகங்களை பயன்படுத்துவது தொடர்பாக ஏதாவது பிரச்சனை இருக்கா என்றால் அலுவலகங்களை பயன்படுத்துவதற்கான எதிரான நியாயங்களும் சொல்லப்பட்டு கொண்டுதான் இருக்கு. ஒன்று, இதுக்கு பெருமளவு முதலீடு தேவையாக இருக்கும். அதிக முதலீடு, அவற்றுக்கான கொள்வனவு, பொருத்துதல், பராமரித்தல் போன்றவற்றுக்கு நான் ஒன்றுண்டா சொல்லுவோம். பொருத்துதல் செலவு அதிகமாக காணப்படும். அதிக முதலீடு இங்கே காணப்படும் என்று சொல்லப்படும். மற்றது இதை பயன்படுத்துகிற போது செலவு அதிகமாக இருக்கும். பராமரிப்பு செலவு, மெயின்டெனன்ஸ் இருக்கும். இயந்திரங்களை செயற்படுத்துவதற்கு மனிதர்களை பயிற்றுவிப்பதற்கு ஒரு செலவு வரும். பயிற்சி சார்ந்த செலவுகள் ஏற்படுது. சரிதானே. அலுவலக முறைமை மாற்றம் செய்ய முடியாது. ஒரு இயந்திரத்தை வாங்கிட்டா அந்த இயந்திரத்துக்கு ஏற்றபடிதான் செய்யணும். புதுசா விடயங்களை மாற்றம் செய்வதற்கு இது கடினமானதாக இருக்கும். சில வேளையில இங்க மனிதர்களுடைய தேவை குறைஞ்ச மிக ஆளணை தோன்றும். இயந்திரங்களை பாவித்த உடனே பாக்கள் தேவை குறைஞ்சால் ஆளணை மிகையாக இருக்கும். அல்லது வேலையாக நிப்பாடக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தால் மனிதர்களுக்கான வேலை வாய்ப்பு இல்லாமல் போகும். மனிதர்கள் இயந்திரங்களை பயன்படுத்திய பின்னர் கைகளால் பணியாற்ற அல்லது இலகு கருவிகளால் பணியாற்ற இயலாதவர்களாகி விடுவார்கள். அவற்றுக்கு அடிமையாக மாறுகிற ஒரு நிலைமை இருக்கும். நான் உங்களுக்கு ஞாபகம் வச்சிருக்கிறதுக்காக ஒரு விடயம் சொல்லுகிறேன். சில வேளைகளில் வடக்கு பகுதியில் நீண்ட நெடுங்காலம் 90களில் இருந்து 2000 வரையான காலப்பகுதி, 90களில் போன மின்சாரம் 2002ஆம் ஆண்டு சமாதான உடன்படிக்கை காலத்தில் தான் வடக்கில் வந்தது. அப்போ ஏறத்தாழ 12 வருடங்கள் 15 வருடங்களாக வெறும் கைகளினால கத்தரிக்கோள் மற்றும் உபகரணங்களை வைத்து முடிதிருத்தியவர்கள் இப்போ சலூனு போனீங்கன்னா கரண்ட் இல்லை, இன்றைக்கு வேலை செய்யலாதுன்னு சொல்லுவாங்க. சரிதானே. கரண்ட் இல்லை, போயிட்டு பின்னேரம் வாங்கோ, கரண்ட் 2 மணிக்கு தான் வரும் என்று சொல்லி திருப்பி அனுப்பி விடுகிறார்கள். 15 வருஷம் கரண்ட்ண்டா என்னண்டே தெரியாம வேலை செய்த நபர்கள் அவர். இப்போ அதுதான் சொல்லப்படுது. இந்த இயந்திரங்கள் உபகரணங்கள் என்பது மனிதர்கள் அதுக்கு அடிமையாகி விடுகிறார்கள். மற்றது
தொழில்நுட்பம் தொடர்ச்சியாக மாற்றமடைந்து செல்வதன் காரணமாக அவை பயனற்றவை ஆகிவிடும். ஒரு காலத்தில் டைப்ரைட்டர் இருந்த கம்ப்யூட்டர் இருந்தோடனே இப்போ டைப்ரைட்டர் சும்மா தூக்கி வச்சு கிடக்கு. அதே போல ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர் என்று சொல்லி கொண்டு இருந்தது. ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர்னா ஒரு பேப்பராக செய்து அதில் வைக்க வேணும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமென்னு நினைக்கிறேன். இப்போ ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர் பயன்பாட்டில் இல்லை. சரிதானே? இப்படியாக நிறைய விடயங்கள் ஒரு காலத்தில் நிறைய தகவல்களை நாங்கள் சிடி காம்பேக்ட் டிஸ்க் அதுக்கு முன்னுக்கு கெசட்டில் எல்லாம் சேகரித்து வச்சது உண்டு, வீடியோ கெசட். இப்போ அதுக்கு உரிய அந்த டெக் எல்லாம் இல்லை, பயன்பாட்டில் இல்லாமல் போச்சு. அது சும்மா கிடக்கு. அந்த காலத்தில் எடுத்து வச்ச டெக் நிறைய கேமரா. சரிதானே? இன்றைக்கு நிறைய கேமரா பயன்பாட்டில் இல்லை. அந்த பெரிய லென்ஸ் எல்லாம் பூட்டி செய்கிற கேமராக்கள், ஃபிலிம் ரோல் போட்டு எடுக்கிற கேமரா இப்போ பல இடங்களில் புதுசாக கிடக்கு. ஆனால் பயன்பாடு இல்லை. இப்போ ஃபிலிம் ரோலும் இல்லை, அந்த கேமரா பயன்பாடும் இல்லை. இப்போ மெமரி கார்டு வந்துட்டு. இப்போ இது மாதிரி வழக்கற்று போவதற்காக இருக்கிறது. சில வேளையில் செயலற்று போகிற தன்மை, முழு திறனுக்கு அந்த இயந்திரத்தை பயன்படுத்தணும். பெரிய ஜெனரேட்டரை பூட்டி போட்டு கொஞ்சம் கரண்ட் எடுக்கிறது, இந்த மாதிரியாக அது குறைய அளவில் பயன்படுத்தப்படுகிறது போன்ற பல்வேறு விடயங்கள் இதுக்குள்ள சொல்லக்கூடியதாக இருக்கிறது. பெரிய பெரிய பந்தியாக எழுதியிருக்கிறாங்க. நாங்கள் 11 விஷயம் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறோம். இப்போ இந்த இயந்திரங்கள் தொடர்பாக, இயந்திரங்களை பயன்படுத்துவதால் ஏற்படுகிற நன்மை என்ன, இயந்திரங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன என்பது தொடர்பாக பார்த்தோம். இன்னொரு விடயம் பார்க்க வேணும். இந்த அலுவலக உபகரணங்களினுடைய வகைகளை சில நேரங்களில் உங்கள்கிட்ட கேட்கறது உண்டு. அலுவலக உபகரணங்களின் வகை என்று 2 பெரிய வகை நான் சொல்லி போட்டேன். அலுவலக தளபாடங்கள், இந்த அலுவலக சாதனங்களின் வகை என்று கேட்டால் அலுவலக தளபாடங்கள் மற்றும் அலுவலக இயந்திரங்கள், கருவிகள், உபகரணங்கள் என்று சொல்லி பார்த்தோம். இதுல சில வேளை அலுவலக தளவாடங்களின் வகைகளை என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. கடந்த காலத்துல கேட்கப்பட்டிருக்கு. ஒரு அலுவலகத்துல பயன்படுத்தப்படுகிற மேசைகளை என்று கேட்டிருக்காங்க. அலுவலகத்தில் பயன்படுத்தப்படுகின்ற அலுவலக மேசைகளின் வகைகள் சொல்லுங்கோ என்று கேட்டிருக்காங்க. அப்ப அலுவலகத்தில் பயன்படுத்தப்படுகின்ற தளவாடங்கள் என்று கேட்கப்பட்டால் நீங்க முதல்ல அலுவலக மேசை, அலுவலக கதிரை, அலுமாரிகள் மற்றும் கோவை பெட்டகங்கள், பாதுகாப்பு பெட்டகங்கள், சரிதானே, பாதுகாப்பு பெட்டகங்கள் போன்றவற்றை சொல்லலாம். அலுவலக மேசை, அலுவலக கதிரை, அலுமாரிகள் மற்றும் கோவை பெட்டகங்கள், பாதுகாப்பு பெட்டகங்கள். இதுக்கு பிறகு அலுவலக மேசையினுடைய வகைகளவை என்று கேட்கிறாங்க. அலுவலக மேசையினுடைய வகைகள் சொல்லுங்கண்டா, ஒன்று எக்ஸிக்யூட்டிவ் டேபிள். என்ன எக்ஸிக்யூட்டிவ் டேபிள்னா நிறைவேற்றுத்தர அலுவலர்களுக்கான மேசைகள். நான் அதுக்கெல்லாம் படங்கள் எல்லாம் அவங்களுக்கு காட்ட தேவையில்லை என்று நினைக்கிறேன். இந்த பஞ்சர் ஸ்டேப்லர் அதெல்லாம் தேவையில்லை. நான் இதை சொல்லுகிறேன்னா, இந்த வகையான மேசை அப்போ நிறைவேற்றுத்தர அலுவலர்களுக்கான மேசைகள். இதில் 3 வகையாகத்தான் சொல்லி இருக்கிறாங்க மேசைகள் என்று சொல்லி. நாங்கள் இதை விட வேறு விதமாக சொல்லுவோம். இந்த நிறைவேற்றுத்தர அலுவலர்களுக்கான மேசை இது விசாலமானதாக, அவர்களுடைய வேலையின் வசதிகளுக்கு ஏற்ற வகையில் 2 பக்கத்திலும் லாட்சிகள் பொருத்தப்பட்டதாக அமைக்கப்படுவது உண்டு. சில வேளை இதனோடு இணைப்புகளும் காணப்படும். இதனோடு சேர்த்து கணினியை பயன்படுத்தக்கூடிய விதமாக இணைப்பு மேசைகளும் கொண்டதாக இருக்கும். 2வது விடய பொறுப்பு உத்தியோகத்தர்களுக்கான மேசை அல்லது எழுதுனர்களுக்கான மேசை, கிளரிக்கல் டேபிள் என்று சொல்லுவோம். அப்ப ஒரு பக்கம் மட்டும் லாட்சி அல்லது இழுப்பறைகள் பொருத்தப்பட்டதாக இருக்கும். 2 அல்லது 3 என்கிற அடிப்படையில் குறைந்த எண்ணிக்கையில் இங்கே லாட்சிகள் பொருத்தப்பட்டிருக்கும். அவர்களுடைய கடமைகளுக்கு ஏற்ப மற்றும் அவர்களுடைய தரங்களுக்கு ஏற்ப அவற்றினுடைய நீள அகலம் கூடி குறையலாம். வேலை மற்றும்
தரநிலைகளுக்கு ஏற்ப அவற்றினுடைய நீள அகலம் மற்றும் வசதிகள் கூடி குறையும். மூன்றாவது இந்த டைப்பிங் டேபிள் என்று சொல்லுகிறது. இப்போது அது பயன்பாட்டில் இல்லை. தட்டெழுத்தாளர்களுடைய மேசை டைப்பிஸ்ட் டேபிள், அது எழுதுனருடைய மேசையிலும் பார்க்க உயரம் குறைந்ததாக இருக்கும். பொதுவாக மேசையினுடைய உயரம் என்பது அவர்கள் அமர்ந்திருக்கும் கதிரையின் கைப்பிடியின் உயரத்துக்கு சமமானதாக இருக்க வேணும் என்று சொல்லி கருதப்படுது. அதாவது கதிரையில இருக்கக்கூடிய கைப்பிடி அவர்கள் கைகளை அதுல பொறுப்பாக வைத்திருக்கும் போது கையினுடைய உயரமும் தட்டெழுத்து மேசையினுடைய உயரமும் சமனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இப்போது நீங்கள் இதனை கணனிக்குரிய மேசை என்பதாக வைத்துக் கொள்ள முடியும். கணனி மேசை, கம்ப்யூட்டர் டேபிள், சரி, அது தனியாக நாங்கள் சொல்லுவோம் கம்ப்யூட்டர் டேபிள் என்று சொல்லுவோம். அப்போ இதுவும் அதே மாதிரியாகத்தான் இருக்கும். கணனியை பாதுகாப்பாக பராமரிக்கக்கூடியதாகவும் அது மேசையில பரப்பப்படாமல் கீழ்ப்புறத்து உறுத்தல் இல்லாத வகையில், அதாவது ஊழியருக்கு இடைஞ்சல் செய்யக்கூடாது, உறுத்தல் இல்லாத வகையில கணனியும் மற்றும் அதனுடைய இணைப்புகள் பொறுத்துக்களும் பேணப்படக்கூடியதாகவும், தட்டச்சு பலகை நாங்கள் சொல்றது கீபோர்ட், தட்டச்சு பலகை மற்றும் திரை என்பன மானிட்டர், கீபோர்டா. இப்போ தட்டச்சு பலகை என்றா என்ன, திரை என்றா என்னன்னு கூடாது, மானிட்டர், கீபோர்ட் ஆகியவை முன்னிறுத்தப்படுகிறதாக இது அமைஞ்சிருக்கும். அதையும் சொல்லலாம் நாங்கள். உபகரணங்களுக்கான மேசை, விசேடமாக உபகரணங்களுக்கான மேசை என்பது ஒவ்வொரு வகையான இயந்திரங்கள் உபகரணங்களுக்கு ஏற்ற வகையில் அமைக்கப்படுகின்ற மேசைகளை சொல்லக்கூடியதாக இருக்கும். சில விசேட தேவைகளுக்கான மேசைகள், விசேட தேவைகளுக்கான மேசைகள் குறிப்பாக காசாளருக்கான மேசை, சரிதானே, அது விசேட தேவைகளுக்காக அமைக்கப்படுகிறது. விசேட தேவை என்றால் டிசேபிலிட்டி என்று இருக்கிறது, அப்படி ஒரு வருத்தம் இப்ப இருக்குதுங்க. விசேட தேவை என்று சொல்லப்பட்ட அது டிசபிலிட்டியாக நாங்கள் எடுக்கிறது, டிசபிலிட்டி அல்ல இது, சரிதானே. சில விசேட நோக்கங்களுக்காக விசேட தேவை எப்படிங்கோ விசேட நோக்கங்களுக்காக அமைக்கப்படுகிற மேசைகள், குறிப்பாக காசாளருக்கான மேசை, சரிதானே. அப்ப இது அவர்கள் தடங்களற்ற வகையில் தங்களுடைய கடமையை செய்வதற்கும் பாதுகாப்பாக அதுக்குள்ள அகல என்ஜாய் பண்ணிடலாம், மேசைக்குள்ள போயிடலாமே இருக்கு. சில சாதாரண சாப்பாடு கடையிலேயே இப்படியான காசாளருக்கான மேசையை பார்க்கலாம். அலுவலகத்துல பயன்படுத்தப்படுகிற மேசைகளை வகைப்படுத்தி சுருக்கமா விளக்கம் தாருங்க கொண்டு எளிமையான கேள்வியும் கேட்டு விடலாம். அலுவலக முறைமைக்குள்ள இப்படி கேட்டால் நீங்கள் அழகா எழுதி போட்டு வரலாம், சரிதானே. அதே போல அலுவலகத்துல பயன்படுத்தப்படுற கதிரைகள் என்பது பணியாளர்கள் சார்ந்து அதிக நேரம் அமர்ந்திருக்க வேண்டிய தேவை, அவர்கள் செய்கிற வேலை போன்ற விடயங்களை கருத்தில் கொண்டு விசேட கவனம் செலுத்தி பெறப்பட வேண்டிய ஒரு உபகரணம் கதிரையாக இருக்கு. என்ன, அப்ப நிறைவேற்று தர அலுவலர்களுக்கான கதிரைகள், சில்லு பூட்டப்பட்ட சுழல் கதிரைகள் மற்றும் நிலையான கதிரைகள், பலகை மற்றும் பின்னல் வசதியோடு தயாரிக்கப்படுகின்ற கதிரைகள் போன்ற பல்வேறு விடயங்கள் அதுக்குள்ள இருக்குது. அதுபோல அலுமாரி, கோவை பெட்டகங்கள், பாதுகாப்பு பெட்டகங்கள், பாதுகாப்பு பெட்டகங்கள் சம்பந்தமாக எஃப்ஆர்ல இருக்கிறபடியான அது திறப்பு பேணுகிறது, அந்த இந்த விடயங்கள் பற்றியெல்லாம் நாங்கள் பேச தேவையில்லை, அந்த பகுதியை நான் விடுகிறேன், சரிதான். அலுவலக உபகரணங்கள் தொடர்பாக இவ்வளவு விடயம் தான் நான் முக்கியமாக சொல்றதுக்கு எதிர்பார்த்திருந்தது. ஒரு நிமிடம். அலுவலக உபகரணங்களை முகாமை செய்தல் தொடர்பாக இருக்கக்கூடிய 2 விடயங்கள் மேலதில் சரிதானே. அலுவலக உபகரண முகாமை என்றால் என்ன என்று சொல்லி ஒரு கடந்த கால கேள்வி ஒன்று இருக்கு. அந்த விடயத்தை நாங்கள் பார்த்து கொண்டு, அதுல 2 தலைப்புகள் இருக்குது, அதை பார்த்து கொண்டு நிறைவு செய்வது நல்லது. அலுவலக உபகரண முகாமை, ஒப்வியஸ் ஈக்யூப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லி கேட்கிறாங்க. ஒப்வியஸ் ஈக்யூப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் என்றால் என்ன? தளபாடம், உபகரணம், வாகனங்கள், கட்டடம் ஆகியவை இல்லாமல் எந்த ஒரு அலுவலகம்
அல்லது நிறுவனம் செயற்பட இயலாது. தளவாடங்கள், உபகரணங்கள், கருவிகள், இயந்திரங்கள், வாகனம் மற்றும் கட்டடம் போன்றவை இன்றி எந்த ஒரு நிறுவனமும் செயற்படுதல் இயலாது. இவைகளின் பாவனையை கட்டுப்படுத்தி பேணி அதனை வினைத்திறன் மிகுந்ததாக உத்தம பயன்பாட்டை பெற்றுக்கொள்ளும் வகையில் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு முகாமைத்துவம் அலுவலக உபகரண முகாமை என்று அழைக்கப்படுகிறது. அலுவலக உபகரண முகாமை என்று அழைக்கப்படுகிறது. அலுவலக உபகரண முகாமையின் அம்சங்களாக நாங்கள் முக்கியமாக ஒரு 6 விடயங்களை சொல்லிக்கொள்ளலாம். அல்லது அலுவலக உபகரண முகாமையின் போது கவனிக்க வேண்டிய அம்சங்கள் எவை என்று கேட்கப்பட்டாலும் இதே விடயங்களை சொல்லலாம். அலுவலக உபகரண முகாமைத்துவத்தின் போது அல்லது அலுவலக உபகரணங்களை முகாமை செய்யும் போது கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள்: பாவனைக்கு தேவையான எண்ணிக்கையை தீர்மானித்தல். குறைய இருந்தால் பிரச்சனையாக இருக்கும், கூட இருந்தால் வீணாக்கும். சரிதானே? அப்போ பாவனைக்கு தேவையான எண்ணிக்கையை நிச்சயம் செய்தல் அல்லது பாவனைக்கு தேவையான எண்ணிக்கையை நிர்ணயித்துக் கொள்ளல். உபகரணம் தேவையான இடங்களை இனம் கண்டு அதனை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுதல். உபகரணங்கள் எங்கெங்கு தேவைப்படுகிறது என்பதை இனம் கண்டு அதை வழங்குறதுக்கு ஏற்பாடு செய்கிறது. இயந்திரங்கள், உபகரணங்கள், கருவிகள், பொருத்துக்கள், பொறிகள் என்பவை பாதுகாப்பாக வைத்திருக்கப்படுவதையும் கவனமாக பயன்படுத்தப்படுவதையும் உறுதிப்படுத்துதல். இயந்திரங்கள், உபகரணங்கள், கருவிகள், பொறிகள் மற்றும் பொறித்தொகுதிகள் என்பவை ஒழுங்காக பராமரிக்கப்படுவதை உறுதிப்படுத்துதல். பராமரிப்பு செலவின் போது சிக்கனம் கடைபிடிக்கப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும். வழங்கப்பட்ட நிதி ஏற்பாடுகளுக்கு அமைவாக அலுவலக உபகரணங்களுக்கான செலவுகளை மேற்கொள்ளுதல். இந்த 6 விடயங்களின் மீதும் ஒரு அலுவலக உபகரண முகாமை கவனம் செலுத்தும். அலுவலக உபகரணங்களை பராமரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கை. பராமரிப்பு தொடர்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் அவை, அல்லது எவ்வாறான பராமரிப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கேட்டார். அலுவலக உபகரணங்கள், வாகனங்கள், கருவிகள் போன்றவை தொடர்பில் எவ்வாறான பராமரிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். தேவையான திருத்தங்களை உடனடியாக செய்கிறது. கழுவக்கூடிய உபகரணங்களை, அதுக்காக எல்லாத்தையும் கழுவுறீங்க, அப்புறம் கம்ப்யூட்டரை கழுவி வைக்கிறீங்க, அடிக்கடி கழுவி சுத்தம் செய்தல். சேதங்கள் ஏற்படாத வண்ணம் பாதுகாப்பாக கையாளுதலும் பராமரித்தலும். உபகரணங்கள் வைக்கப்பட்டிருத்தல், வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருத்தல் விதம் தொடர்பாக, உபகரணங்கள் வைக்கப்பட்டுள்ள வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ள விதம் தொடர்பாகவும் அவை பராமரிக்கப்படுகின்ற விதம் தொடர்பாகவும் அடிக்கடி பரிசோதனைகளை மேற்கொள்ளுதல். மிகவும் பழுதடைந்த அல்லது பாவனைக்கு உதவாத நிலையில் காணப்படுபவற்றை பதிலீடு செய்தல். அவற்றை அகற்றி புதியவற்றினாலே அவை பதிலீடு செய்யப்பட வேண்டும். பராமரிப்பு அட்டவணை ஒன்று, மெயின்டெனன்ஸ் டேபிள் ஒன்று தயாரித்து அதற்கமைய நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்தல். செக்லிஸ்ட் மாதிரி வச்சிருக்கணும். பராமரிப்பு அட்டவணை ஒன்று, ஒரு பராமரிப்பு பட்டியல் என்ன, அல்லது மெயின்டெனன்ஸ் டேபிள் என்று வச்சுக்கொள்ளுமே. பராமரிப்பு அட்டவணை ஒன்றை தயாரித்து அதற்கமைவாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்வது. பழுது பார்த்தல், பராமரிப்பதல் போன்ற கடமைகளில் ஈடுபடுகின்ற ஊழியர்களுக்கு சிறந்த பயிற்சி வழங்கப்படும். பழுது பார்க்கிறது, பராமரிக்கிறது போன்ற பணிகளில் ஈடுபடும் ஊழியர்களுக்கு அந்த விடயங்கள்ல உயர்தர பயிற்சியினை வழங்குதல். இப்போ பராமரிப்பு என்பதனால் உள்ளடங்குபவை எவை என்று கேட்டால் இவ்வளவு விஷயத்தை நீங்கள் சொல்லுவீங்க. சரிதானே? பராமரிப்பு தொடர்பாக, அலுவலக உபகரண பராமரிப்பு தொடர்பாக உள்ளடங்குகிற விடயங்கள் அவை.
இன்னொன்று, இன்னொரு தலைப்பு ஒன்று பார்த்துக் கொள்வோம். வாகனங்கள் உபகரணங்கள் என்பவற்றை திருப்தியான முறையில் பராமரிப்பதற்கான வழிமுறைகள் எவை? இப்ப மேல சொல்லப்பட்டது பராமரிப்பு முறைகள் எவை. இந்த வாகனங்கள் மற்றும் உபகரணங்கள் என்பவற்றை சிறப்பாக பயன்படுத்துதல் அல்லது சிறப்பாக பராமரிப்பதற்கான சில உத்திகள் சொல்லுங்கன்னு கேட்பேன். சரிதானே? மேலே சொல்லப்பட்ட விடயங்களை உள்ளடக்கியதாக எழுதலாம். நீங்கள் மேலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நான் 7 விடயங்கள் சொல்லி தந்தேன், அதை உள்ளடக்கியதாக இப்படி கேட்டாலும் நீங்கள் எழுதக்கூடியதாக இருக்கும். அதாவது கொஞ்சம் வித்தியாசமா பராமரிப்பு அட்டவணை ஒன்றை தயாரித்து அதற்கமையவாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படுதல் என்றதை நாங்கள் இங்கே உரிய காலத்தில் அது சர்வீஸ் பண்றதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்வோம். உரிய காலத்தில் பராமரிப்பு மேற்கொள்ளப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும். அவற்றுக்கு ஏற்படுகிற பழுதுகள் உடனடியாக திருத்தம் செய்யப்பட வேண்டும். காலாவதியானவற்றுக்கான பதிலீடுகள் உடனடியாக வழங்கப்பட வேண்டும். பாதுகாப்பான இடங்களில் வைத்திருப்பதை உறுதிப்படுத்துவது. உரிய ஊழியர்களால் மாத்திரம் இவை இயக்கப்படுவதை உறுதிப்படுத்துவது. அப்ப மேலே சொல்லப்பட்ட விடயங்களையே நீங்கள் திருப்தியான முறையில பராமரிப்பதற்கான நுட்பங்கள் சொல்லுங்கன்னு கேட்டால் அதையே பயன்படுத்தலாம். இன்னும் ஒரு விடயத்தை மேலதிகமாக சேர்க்கலாம். அது உரிய அல்லது அதிகாரம் அளிக்கப்பட்ட அலுவலர்கள் மட்டும் அந்த சாதனங்களை இயக்குவதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். உதாரணமாக அலுவலக வாகனம் என்றால் அது அலுவலக சாரதி தான் ஓட வேண்டும். சரி, அப்போ இவ்வளவு விடயங்களை உள்ளடக்கியதாக நாங்கள் இன்றைக்கு வேலையை கற்றல் என்பது தொடர்பாகவும் அலுவலக உபகரணங்கள் சாதனங்கள் என்பவை தொடர்பாகவும் பேசியிருக்கிறோம். தொடர்ந்து வருகின்ற சனி, ஞாயிறு, திங்கள் ஆகிய 3 நாட்களும் நீங்கள் இன்னும் ஒரு செயலமர்வு பகல் நேரம் முழுவதும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறதால அதை நாங்கள் விடுமுறை நாட்களாக ஆக்கிக் கொள்வோம். அடுத்து வருகிற செவ்வாய்க்கிழமை சிறிது நீண்ட நேரமாக ஒரு செயலமர்வு நடத்த எதிர்பார்க்கப்படுகிறது. அலுவலக முறைமையில முக்கியமான விடயங்கள், அலுவலக முகாமையில முக்கியமான விடயங்கள், ஏற்கனவே பேசாமல் தவற விடப்பட்டவை தொடர்பாக 7:30 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் ஒரு சிறிய இடைவேளை ஒன்று வழங்கப்படும். அவ்வாறு யோசிக்கலாம். செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமையும் செயலமர்வு நடைபெறும். திங்கட்கிழமை விடுமுறை தினம் என்பதனால அது பகல் முழுவதும் நண்பர் அமல்ராஜ் அவர்களுடைய செயலமர்வில் பெரும்பாலான நாட்கள் கலந்து கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்பதனால செயலமர்வை தவிர்த்துக் கொள்கிறேன். நான் இந்த பகல் முழுக்க படிச்சுட்டு பிள்ளைகள் இரவும் பெற மாட்டுது. செவ்வாய்க்கிழமை 7:30 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் செயலமர்வு நடக்கும். நாங்கள் செயலமர்வை நிறுத்தி உங்களுக்கு படிப்பதற்கான ஒரு நேரத்தை தருவதற்கு எதிர்பார்க்கிறோம். அடுத்த வாரத்தில் சனிக்கிழமையோட நிறைவு செய்வதாக உத்தேசிக்கப்பட்டிருக்கு, அல்லது வெள்ளிக்கிழமையோட நிறைவு செய்யலாம் என்று உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பிலையும் உங்களுடைய அபிப்பிராயங்களை எனக்கு தனிப்பட்ட செய்தியாக அனுப்பி வைங்கோ. நிச்சயமா நீங்க படிக்கிறதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி கொள்ள வேணும். ஏற்கனவே இருக்கக்கூடியவற்றை திருப்பி பார்க்க வேணும். உங்களுடைய பாடத்திட்டம் என்பது 6 மாதம் படிக்கலாம். சரிதானே? நான் இயலுமான அளவுக்கு தேடி தேடி முக்கியமான விடயங்கள் என்று கருதப்படுபவற்றை கடந்த கால வினாத்தாள்களினுடைய அனுபவத்தின் அடிப்படையில் இவற்றையும் சொன்னால் நன்றாக இருக்கும் என்று கருதப்படுபவற்றின் மீது கவனம் செலுத்தி சொல்லி இருக்கிறேன். தொடர்ந்தும் பேசுவோம். உங்களுடைய முயற்சியை கைவிடாதீங்க. இறுதி நேரத்தில் பதட்டப்பட தேவையில்லை. படித்த விடயங்களை திரும்ப ஒன்றுக்கு பல தடவை பார்த்து கொள்ளுங்க. உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் யாராவது பரீட்சைக்கு தோற்றுகிறார்கள் என்று அவர்களோட இணைந்து கேள்வி பதிலுங்கிற அடிப்படையில் ஒருவருக்கொருவர் கருத்து பரிமாறல் இப்ப எல்லாம் நேர போக தேவையில்லை. சூமே பயன்படுத்தி கொள்ளலாம். 2 பேர் பேசுகிறதுக்கு சூம் மனத்தியாலமெல்லாம் கேளாது, தொடர்ச்சியா பேசலாம். இப்படியான நடைமுறைகளை பின்பற்றுங்க. இயலுமானவர்கள் ஒரு வாரம் அலுவலகத்துக்கு விடுமுறை எடுத்துக்கொள்ளுங்க. இயலாதவர்கள் அலுவலகத்திலேயே படித்துக் கொள்ளுங்க. இவ்வளவுதான் சொல்லக்கூடியது. இன்னும் ஒரு செயலமர்வில் இதனிலும் மகிழ்வான பொழுதொன்றில் சந்திக்கிற வரைக்கும் எல்லோருக்கும் நல்ல பொழுதுகள் அமைய வேணும் என்கிற பிரார்த்தனையோடு பாய் பாய், குட் நைட்.